ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு மேக்ஸு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். நம்ம வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அடிக்கடி வாட்ச் பண்ணிக்கிடுங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்போ தான் புதுசாக வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கோம். அதனால ரொம்ப கண்டென்ட் உள்ள கொடுக்க முடியல. இருந்தாலும் என்னெல்லாம் கொடுத்துருக்கோன்னு பார்த்துடுங்க. ஒரு ஆன்லைன் எக்ஸாம் ஆப் ஒன்று இருக்குது. இது நான் ஆல்ரெடியே எனக்கு ஆப் தான் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இது வரைக்கும் ஒரு 4-5 வருஷமாக ரன்னிங்கில் தான் இருக்குது. இது வரைக்கும் 100K யூசர்ஸ் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. 1,00,000 யூசர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 2025 ஒரு 1,00,000க்கு மேலே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4.5 ரேட்டிங்கில் நம்ம ஆப் இன்னும் ப்ளே ஸ்டோரில் இருந்துகிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் அப்டேஷன் இப்போ கொஞ்ச நாளாக இல்லாமல் இருந்துச்சு. போன வருஷம் ஃபுல்லாக அப்டேட் கொடுத்தேன். அப்புறம் வந்து நான் வேறு ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்தோட அப்டேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனாலும் அதில் ஓரளவு கண்டென்ட் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு எப்போது ஃப்ரீ டைம் எங்கேயாவது இருந்தீங்கன்னா, நேரம் போகலைன்னா மொபைலில் வேறு எந்த ஒர்க்கும் பார்க்குறதுக்கு பதிலாக இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் சாப்டர் வைஸ் எக்ஸாம் இருக்கும். இந்த பொது தமிழில் அலகு 6, அலகு 5, இது நியூ சிலபஸ் தான். இந்த மாதிரி ஓரளவு சாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், போட்டு பார்க்கலாம். எல்லாம் படித்து முடித்தவங்க அந்த எக்ஸாமை போட்டு பார்க்கலாம். பாலிட்டி போட்டு பார்க்கலாம், ஐஎன்எம் போட்டு பார்க்கலாம், எக்கனாமிக்ஸ் போட்டு பார்க்கலாம். எல்லா சப்ஜெக்டும் இருக்கும். ஓகேவா? இதை ஒன்று நம்ம வெப்சைட்டில் வந்து இந்த லிங்க் இப்போ ஆட் பண்ணி விட்டுருக்குறோம். ஒவ்வொரு வாரத்துக்குள்ள போர்ஷன்ஸ் வந்து மண்டே அப்டேட் பண்ணணும்னு நினச்சிருக்கிறோம். இந்த வாரம் போர்ஷன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது வந்தாலும் வரும். நான் அதை உங்கள்கிட்ட கேட்டு தான் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னா நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். தமிழை பொறுத்த வரைக்கும் போர்ஷன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஆனால் எல்லாமே ஈஸி தான். ஆல்ரெடி தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இருந்தாலும் 6-7 டாபிக் இருக்குது. அதனால வேணால் கொஞ்சம் கண்டென்ட் ஒரு 2-3 டாப்பிக்கை கம்மி பண்ணலாம் போல எனக்கு தோணுது. அப்புறம் குவாலிட்டிக்கு கண்டிப்பாக இது சிலபஸ் வச்சே தான் ஆகணும். மேக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சிம்பிளிஃபிகேஷன் வேண்டான்னு தோணுது. ஏன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால வரோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா? வரோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் வந்து இந்த கோடிங் டீகோடிங் வைக்கலாம். நான் இன்னொரு சிலபஸ் இன்னைக்கு ஈவினிங் போட்டு விட்றேன். சரி, அந்த சிலபஸை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி போட்டு விடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு போவீங்க. மொதல் எக்ஸாம்லேயே கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. படிக்காதது ஒன்றும் இல்லை, இருந்த மாதிரி இருக்காது. ஓகே, அதனால கொஞ்சம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணி விட்றேன். அப்புறம் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஜிஎஸ்டி மட்டும் வச்சா போதும்னு எனக்கு தோணுது. ஜிஎஸ்டி மட்டும்தான் இந்த வாரம், மீதி 2 எடுத்து விட்றேன். அப்புறம் தமிழ்நாடு கல்ச்சரில் இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்டு ஃபுல்லாக வச்சு விட்டுடலாம். இது இருக்கட்டும், நீங்கள் படிக்கணும் பேசிக்காக. 6th ஸ்டாண்டர்டில் உள்ளது 9th ஸ்டாண்டர்டும் 6th ஸ்டாண்டர்டில் உள்ள 2 போர்ஷன். அப்புறம் இன்னைக்கு 11th ஒரு கண்டென்ட் எடுக்க போகிறேன். இந்த 3 டாப்பிக்கும் வைக்கிறேன். மீதி இன்னைக்கு ஒரு இந்த சிலபஸை சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு ஒரு ஃபைனலைஸ் பண்ணி நைட்டு ஒன்று போட்டு விட்றேன் உங்களுக்கு லிங்க்கு. அப்புறம் ஜாகிரபி நாளைக்கு தான் எடுக்க போகிறோம். அதில் இந்த ஜாகிரபி 10ஆம் கிளாஸ் புத்தகத்தோட ஃபர்ஸ்ட் லெசன் கண்டிப்பாக படிச்சு தான் தீரணும். ஓகேவா? ஓகே. அப்போ ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சிலபஸ் நிறைய பேர் கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. அதனால ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி விட்றேன். அந்தந்த வாரம் எடுக்கக்கூடியது அந்தந்த வாரம் டெஸ்ட் போடுங்க அப்படி மாதிரி இருக்கு. இருந்தாலும் அதுக்கு முந்தின வாரம் உள்ள டாபிக் நம்ம ஆட் ஆகிட்டே தான் இருக்கும், இல்லைன்னா மறந்துடுவீங்க. சரி, அதில் ஒன்று. அப்புறம் இந்த ஒர்க் ஷீட்னு ஒன்று போட்டு விட்டுருக்குறோம். இது என்ன அப்டேட் ரொம்ப இல்லை, சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துருக்குறேன். இந்த டாபிக் ஆல்ரெடி எடுத்ததுனால அவங்களுக்கு ஒர்க் ஷீட் கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி ஒர்க் ஷீட் கொடுப்போம். ஆன்சர் ஆப்ஷனோட இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஒர்க் ஷீட்டை பிரிண்ட் எடுத்துக்கணும். பிரிண்ட் எடுத்துக்கின்னு அந்த ஸ்பேஸ் விட்டு வச்சிருப்போம். அந்த ஸ்பேஸில் அந்த ப்ராப்ளங்களை நீங்கள் சால்வ் பண்ண தொடங்கிடணும். இப்போ இந்த வாரம் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறோமா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான ஒரு 50 ப்ராப்ளம்ஸ் வைக்கலாம், அவ்வளோதான். அதை வந்து நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளால நாங்கள் வந்து இந்த ஒர்க் ஷீட்டு பேஜில் அப்டேட் பண்ணிடுவோம். இந்த ஒர்க் ஷீட் பேஜில் அப்டேட் ஆகும் முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் குரூப்பில் போட்டுருவோம். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கண்டென்ட்லேருந்து எந்த கணக்குமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஓகேவா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ், வேறு ஸ்டேட்டில் எக்ஸாமுக்கு கேட்டக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? வித்தவுட் சொல்யூஷனில் இருக்கும். நீங்கள் தான் சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரி, அது நீங்கள் நெட்டில் போட்டாலே ஆன்சர் வந்துடும். ஆல்ரெடி நான் இந்த மாடல் கணக்கு எல்லாமே எடுத்துருவேன். அப்போ அதுக்கு ரிலேட்டடான கணக்கு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணி கணக்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக உள்ள இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் சிம்பிளிஃபிகேஷனில் மட்டுமே ஒரு 100 எவ்வளோ கொஸ்டின் கொடுத்துருக்கேன்னா 173 கொஸ்டின் 179 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன். சரியா? இதை நீங்கள் ஒரு சைடு பை சைடாக நீங்கள் சால்வ் பண்ண தொடங்கிடணும்.
இது ரெண்டாவது ரவுண்டுக்குள்ளால நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியறதுக்கு முன்னாடி ரெண்டாவது ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க இந்த ஒர்க் ஷீட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். சரியா? இப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ கம்ப்ளீட் பண்ணிக்கிடுங்க. ஏதாவது கணக்கு டவுட் இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கலாம். ஓகேவா? ரைட், இது ஒன்று கொடுத்துருக்குறோம். அப்புறம் டெய்லி லைவ் வீடியோ கிளாஸ்ன்னு போட்டிருக்கோமா, இந்த கிளாஸ் எது மிஸ் ஆகுதோ அந்த டேட் வைஸ் இருக்கும். இப்போ 31ஆம் தேதி நேற்றுக்கு எடுத்த கிளாஸ் யாரெல்லாம் பார்க்கலையோ ரிஜு ஐஏஎஸ் அகாடமி வெப்சைட்டில் போனீங்கன்னா 31/12 போட்டிருக்கக்கூடிய கிளாஸில் வந்து இந்த வீடியோஸ் இருக்கும். கிளாஸ் என்னென்ன எடுத்தேன் என்னென்ன சொன்ன வரைக்கும் எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆயிரும். அப்படியே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்குறோம்னா வீக்லி எக்ஸாம் போர்ஷன்ஸ், டெய்லி லைவ் கிளாஸ், ஆன்லைன் எக்ஸாம்னா ஒர்க் ஷீட், வீக்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு பேஜில் அடிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வீக்கில் நடந்த கொஸ்டின்ஸ் கீயோட பார்க்கணும்னா இதாக இருக்கு. ஃபர்ஸ்ட் வாரம் போட்ட கொஸ்டின் பேப்பர். ஓகே, அதை கீங்கிற ஃபைலை கிளிக் பண்ணீங்கன்னா கீயோட கரெக்டான ஆன்சரோட உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி அடுக்கி வச்சுருவோம். இது நம்ம வெப்சைட்டில் இந்த மாதிரி ரெகுலராக கொடுக்கலாம்னு நினச்சிருக்கோம். சரி, ஓகே, அது முடியட்டும். அப்போ வெப்சைட் அப்பப்போ விசிட் பண்ணி பார்த்துடுங்க. ரிஜு ஐஏஎஸ் அகாடமி. ரைட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மேத்ஸ் பார்க்க போகிறோம். மேத்ஸில் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது வந்து 43 வரைக்கும் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படிதானா? ஓகே, நம்ம இன்னைக்கு 44ல இருந்து பார்க்க போறோம். ஓகே, 44th ப்ராப்ளம். அசல் தொகை கொடுத்துருக்கு பாத்தீங்க. அசல்னா நம்ம எப்படி எடுக்கிறோம்னா P எடுப்போம். பிரின்சிபல் அமௌண்ட் P. ஓகே, புதுசா வந்தவங்க எல்லாம் கவனிச்சுடுங்க. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 450 அசல் தொகைக்கு. இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க பேங்க்ல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆகும். கூட்டு வட்டி கிடையாது, தனி வட்டிம்பாங்க. தனி வட்டி வந்து வித்தியாசப்படாது, வட்டிக்கு வட்டி போட மாட்டாங்க, ஒரே தொகைக்கு திருப்பி வட்டி போடுவாங்க. அப்படிங்கும்போது இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் Rன்னு எடுத்துக்கணும். அப்புறம் நமக்கு ஆன்சரே கொடுத்துட்டாங்க. தனி வட்டி எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா ஒரு 81 ரூபா கிடைச்சிருக்கு. நீங்கள் பேங்க்ல ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொண்டு போட்டிருக்கிறீங்க. இல்லை 450 தான் போட்டிருக்கிறீங்க. 450க்கு அவன் 4.5% வட்டி தந்திருக்கிறான். உங்களுக்கு தனி வட்டியா 81 ரூபா கிடைக்குது. எத்தனை ஆண்டுகள் போட்டால் அந்த 81 ரூபா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸி தான். நமக்கு தெரிஞ்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா SI = PNR/100. தெரிஞ்சவங்க சால்வ் பண்ணிட்டே இருக்கலாம். தெரியாதவங்க கொஞ்சம் கணக்கு எனக்கு இன்னும் அந்த அளவு ஸ்பீடு இல்லைங்கிறவங்க கவனிங்க. இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போட்டோம். இதுல SI எவ்வளவுன்னு கணக்குல இருந்து எடுத்து எழுதணும். SI வந்து 81. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 81. அப்போ SIக்கு இடத்துல 81 போட்டுருங்க. ஈக்குவல் டு P-னுடைய மதிப்பு தெரியும் 450. என்னுடைய மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. R-னுடைய மதிப்பு 4.5%. 4.5/100 ஃபார்முலா படி ஒரு 100. இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிருங்க. அப்புறம் மூணாவது சொல்லி அந்த சைடு கட் பண்ண போறோம். இப்போ எல்லாமே ஒரே சைடு கொண்டு போக போறேன், பார்த்துடுங்க. n கண்டுபிடிக்கணும். n = ஆல்ரெடி இந்த சைடில் ஒரு 81 இருக்கு, கீழே உள்ள 10 மேலே போயிடும், 81 கூட போயிடும். ஓகேவா? மேலே உள்ள 4.5ம் 45ம் கீழே வந்துடும். அப்புறம் 4 5 9 8 1 9 மூணாவது பாடல கட் ஆகும். அப்போ மூணாவது பாடலை கட் பண்ணீங்கன்னா 1 3 3 மீதி 1 I 3 15 2 3 6 7 3 21. திரும்பியும் மூணாவது பாடல போகும். I 3 15 9 3 27 ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10. இப்போ எப்படி இருக்குன்னா உங்களுக்கு மேலே 18 20 18/4.5 இருக்கு. 4.5 புள்ளி இல்லாமல் ரிமூவ் பண்ண தெரியணும். இல்லைன்னா நீங்கள் இதை எப்படி போடலாம்னா 4.5 ஆட் பண்ணீங்கன்னா 9. 9ல் பாதி தான் 4.5. அப்போ 9/2ன்னு டைரக்டாக கீழே போட்டுக்கலாம். சரியா? சிலவங்க அப்படியும் செய்வாங்க. இந்த கணக்கு நான் 2 மெத்தடில் செய்ய போகிறேன். அதாவது இந்த பாயிண்டில் வரும்போது அதுக்கு கூட ஒரு மடங்கு எடுத்து /2 போட்டுக்கலாம். இப்போ 4.5ங்கிறத நம்ம 9/2ன்னு எழுதலாம். 9/2ன்னு எழுதுனா 4.5. நான் இந்த இடத்துல 9/2ன்னு கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லைன்னா புள்ளியை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 45/10ன்னு போடுவோம். எப்படி போடுவோம்? 45/10ன்னு போடுவோம். சரியா? 45/10னா என்ன அர்த்தம்? 4.5 தான் மீனிங். ஓகேவா? சரி, நம்ம எந்த மெத்தடில் செஞ்சாலும் சரி தான். நான் இப்போ
புள்ளியை ரிமூவ் பண்ணி 18 டிவைட் பை 45/10 போடுறேன். ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால் வகுக்கிறதுக்கு கீழே இருக்க பின்னத்தை தலைகளை மாற்றி பெருக்கணும். 10/45. திரும்பியும் பாட்டுக்கு போகுது. 5ஆம் பாட்டுக்கு அடிச்சிருவோமா? வாங்க. 9×5 45, 2×5 10, 1×9 9, 2×9 18. அப்போ நமக்கு n சமம் 4 வந்து. ஓகேவா? நீங்க எப்படி வேணாலும் சால்வ் பண்ணிடுங்க. ஆன்சர் 4. அப்புறம் 9/2 மாடல் ஒன்று சொன்னேன். அதை பாருங்க. 18/4.5 நான் என்ன பண்ண போறேன்? 9/2ன்னு போட போறேன். ஒரேடியா வேலை முடியும். 18 ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால் வகுக்கிறதுக்கு கீழே இருக்க பின்னத்தை தலைகளை மாற்றி போடுவோம். 1×9 2×18 ஒரே லைன்ல எனக்கு ஆன்சர். சரியா? இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். அது உங்க விருப்பம். ரைட். ஒரு சின்ன ஸ்கிரீன்ஷாட் போட்டுடுங்க. முடிக்காதவங்க அடுத்த கணக்கு போயிடும். அப்புறம் 45 தீபக் ஒரு 21,250 அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் 6 ஆண்டுகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு பேங்கிங். அந்த 6 ஆண்டு முடிவில் அவருக்கு கிடைத்த தொகை 26,350. எனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தனி வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கு. டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட்டை கொடுத்துருக்கு, என் கொடுத்துருக்கு, பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்கு, எல்லாமே கொடுத்தாச்சு. கேட்டிருக்குது ஆர் கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் இல்லை, சாரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. இல்லை சாரி தனி வட்டி விகிதம் கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கு. வீதம் வட்டி வீதம் தான் கேட்டிருக்கு. தனி வட்டி கேட்கல, வட்டி வீதம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கு. கவனிச்சுக்கோங்க. என்ன போட்டிருக்கலாம்? வாட் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரியா? ரேட் தான் கேட்டிருக்கு. இப்போ பர்சன்டேஜில் கண்டுபிடிக்க வேண்டியது வரும். அப்போ டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டா போதும்? அதாவது நீங்க பேங்க்ல ஒரு 10,000 ரூபாய் போட்டிருக்கிறீங்க. 6 வருஷம் முடிவில் கணக்கு அப்படியே மாற்றி சொல்றேன், உங்களுக்கு புரியும். பிரின்சிபல் அமௌண்ட் 10,000 ரூபாய் போட்டிருக்கீங்க, 6 ஆண்டு வெயிட் பண்றீங்க, உங்களுக்கு 20,000 ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலுங்க. அப்போ உங்களுக்கு வட்டி எவ்வளவு? 10,000க்கு 20,000க்கு இடையில எவ்வளவு ரூபா வட்டி ஏறி இருக்கு? கூட ஒரு 10,000 ரூபாய் ஏறி இருக்கு. அப்போ வட்டி தொகை 10,000 ரூபாய். அது எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த 20,000த்துல இருந்து 10,000 கழிச்சிங்க. அதே மாதிரி நீங்க போட்ட 21,250 ஏதாவது மாறி கிடக்கு. இப்போ 26,350 தான் மாறி கிடக்கு. அப்போ வட்டி எவ்வளவு ரூபாய் ஏறி இருக்குங்கிறது நீங்க கழிச்சா கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ 26,350 21,250 கழிப்பீங்க. கழிக்கும் போது 0 0 1 5 5,100 ரூபா உங்களுக்கு என்ன ஏறி இருக்கு? வட்டி ஏறி இருக்கு. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 5,100. இன்னும் டைரக்டா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த ஃபார்முலாவை போட போறோம். PNR/100 = 5,100. P-னுடைய மதிப்பு தெரியும். எவ்வளவு? பிரின்சிபல் அமௌண்ட் 21,250. 21,250 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு, சாரி, இதுல வேல்யூ போடணும்ல, என் ஆர்லாம் போடாம போயிட்டு இருக்கேன். சரி, P-க்கு வேல்யூ போட்டாச்சு, கீழே 100 போட்டாச்சு. N-க்கு மதிப்பு 6 ஆண்டுகள். அப்புறம் R-க்கு மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். 5,100 இந்த சைட்ல இருக்கு. 0க்கு 0 அடிச்சிருங்க. அப்புறம் 5ஆம் வாய்ப்பாடு சொல்லி அடிக்க போறோம். 1×5 5×5 10, 4×5 20, மீதி 1 12, 2×5 10, 5×5 25. ஓகே, 425. 2ஆல் அடிச்சீங்கன்னா 3×2 6. இப்போ R = அங்க 5,100 இருக்கு. கீழே ஒண்ணுமே இல்லை மேலே கொண்டு போறதுக்கு. மேலே இருக்கிறதெல்லாம் கீழே கொண்டு போங்க. கீழே என்ன மேலே என்னெல்லாம் இருக்கு அது கீழே கொண்டு போங்க. 425 × 3 பாருங்க. 3ஆம் வாய்ப்பாடுல மேலே உள்ளதை அடிக்கலாம். எப்படி? 5 1 6. 6ங்கிறது 3ஆம் வாய்ப்பாடால போகும். 1 3 3, 4 3 3, இது 2 7 3 21 இப்படி இருக்கும். இப்போ 425 எத்தனை கொண்டு போறதுக்குன்னா 1,700 வரணும்னு பாக்கு. இல்லை 5ஆம் வாய்ப்பாடு சொல்லி வெட்டிட்டு இருங்க. ஒரேடியே 4 16, 4 தடவை பெருக்குனா 400, 4 தடவை பெருக்குனா 1,600 வரும். 25 ஒரு 4 தடவை பெருக்கும்போது
கூட ஒரு 100 ஆட் ஆயிரும். அப்போ இதை ஒரு 4 தடவை 425 பெருக்குனீங்கன்னா டைரக்டா 1700 வரும். 5 20, மீதி 2, 2 8, 8 2 10, மீதி 1, 4 16 1 17. சரியா? ஒரேடியாவும் இப்படி போட்டுக்கலாம், இல்லைன்னா 5ஆம் பாட்டு சொல்லி வெட்டிட்டுருங்க. நான் ஒரேடியா வெட்டி போடுறேன். நீங்க 5ஆம் பாட்டு சொல்லி வெட்டி சுருக்கி கடைசியா என்ன போட்டுக்கலாம், 425 1700 வகுத்தீங்கன்னா 4ங்கிறது கிடைக்கும். சரி, அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. வெட்டு கொடுக்க தெரியாதவங்க கவனிங்க, 1700 மதியம் சொல்லி தந்துறேன். இப்ப 425 வெட்டணும்னா 5ஆவது பாடல வெட்டுறேன். 4 5 5 8 40, மீதி 2 5 25, 3 5 15, மீதி 2, அப்ப 20 மாறும். 4 20, அந்த 0 அப்படியே மேல போயிடும். 5ஆவது பாடல வெட்டுறேன். 4 5 5, மீதி 3, 7 5 35, 4 5 5, 6 5 30, 7 5 40. 17ஆவது பாடு சொல்லி வெட்டணும். 17 4ஆல பெருக்குனீங்கன்னா 4 28, இது 2 வரும் 4, 4 2 68 வருது. கரெக்ட். அப்போ 4 டைம்ஸ் போகும், அவ்வளவுதான். சரி, அப்படின்னு செய்யலாம். ரைட், இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுடுங்க. போட்டுட்டு அடுத்த கணக்கு போயிடும். அப்புறம் என்ன கணக்கு பாருங்க, செய்ய தெரிஞ்சவங்க செஞ்சிடலாம். ஒரு குறிப்பிட்ட தொகை குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்துல ஒண்ணுமே தெரியல பாருங்க. அந்த அசல் தொகை நமக்கு தெரியாது, வட்டியும் தெரியாது. 6 ஆண்டுகள் மற்றும் 9 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியின் விகிதம் காண்கன்னு கேட்டிருக்கு. வரம் எண் மட்டும் தான் கொடுத்துருக்கு, ஆனா 2 எண் கொடுத்துருக்கு, N1 N2 அப்படி 2 எண்ணம் கொடுத்துருக்காங்க. தனி வட்டியினுடைய விகிதம், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 டிவைடட் பை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2, இதான் விகிதம். இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சேமா தான் இருக்கும். சரியா? ஒரு குறிப்பிட்ட அசல் தொகை 6 ஆண்டுகளுக்கும் அதே தொகையை தான் போட்டிருப்பீங்க, 9 ஆண்டுக்கும் அதே தொகையை தான் போட்டிருப்பீங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட தனி வட்டி, இப்போ இதுக்கு 100 ரூபாய் வச்சு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. P is equal to 100 என்க, எனக்கு தெரியாதனால நான் 100 என்கன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி, அப்புறம் எனக்கு வட்டி வீதமும் தெரியாது, அதே நான் என்ன எடுக்கிறேன்னா ஒரு 10% எடுக்கிறேன். சரியா? இந்த 2 அமௌண்ட்டையும் ஒன்று 6 ஆண்டுகளுக்கு பண்ண சொல்லியிருக்கான், ஒன்று 9 ஆண்டுகளுக்கு பண்ண சொல்லியிருக்கான். அப்படி ரெண்டையும் போட்டு ரெண்டுடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க, விகிதம் கேட்டிருக்காங்க. இவ்வளவுதான், ஒன்றும் கிடையாது. அப்போ நான் 2 ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுத போறேன். PNR டிவைடட் பை PNR. ஓகே, SI1 by SI2 தான் ரேஷியோ. SI2 ஈக்குவல் டு இங்க வந்து பிரின்சிபல் அமௌண்ட் PNR, அப்புறம் டிவைட் பை 100, அதே மாதிரி PNR by 100. ரெண்டுக்கும் வேற வேற பிரின்சிபல் கிடையாது, ரெண்டுக்கும் ஒரே அசல் தொகை தான், ஆனா வருஷம் மட்டும் தான் சேஞ்ச். அப்புறம் எல்லாம் சப்ஸ்டிட் பண்றோம். ரெண்டும் Pக்கு வேல்யூ 100, Nக்கு வேல்யூ 1க்கு 6, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 எடுத்துருக்கோமா? சரி, ஓகே. டிவைடட் பை 100 ஹோல் டிவைடட் பை, அதே மாதிரி Pக்கு மதிப்பு 100, Nக்கு மதிப்பு 1க்கு 9, அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 எடுத்துருக்கோம், கீழே 100. இப்போ சேமா இருக்கிறதெல்லாம் வெட்டிக்கலாம், கீழே இருக்கிறத கீழே வெட்டிக்கலாம், மேலே இருக்கிறத மேலே வெட்டிக்கலாம். அப்படிங்கும்போது நமக்கு என்னதான் கிடைக்கும், 6/9ன்னு கிடைக்கும். அங்கே 6/9 ஆன்சர்ல இல்லை. அப்போ என்ன பண்ணணும், 3ஆவது பாட்டுக்கு காமனா இது போகும். 2 3 6 3 9 அப்படிங்கும்போது 2/3ங்கிறது ஆன்சர். ஓகேவா? கேளுங்க. ஆமா, ஆமா, வரும். நீங்க அதுக்கு மதிப்பே 1000 போட்டாலும் வெட்டுக்கு எல்லாமே வெட்டுக்கு போயிருமே, ஒரே மதிப்புனா மேலேயும் வெட்டுக்கு போயிடும். இப்ப நீங்க அந்த இடத்துல மதிப்பு போடாம வரும் Pக்கு Pனே வச்சு செஞ்சா கூட P கேன்சல் ஆயிரும், RR கேன்சல் ஆயிரும். ஏன்னா அவன் ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையை, ஒரே அசல் தொகையை தான் 2 தான் பண்ண சொல்லியிருக்கான். ஒன்னு 6 ஆண்டுகளுக்கு பண்ண சொல்லியிருக்கான், ஒன்னு 9 ஆண்டுகளுக்கு பண்ண சொல்லியிருக்கான். அப்படிங்கும்போது அசல் தொகை ஒரே மாதிரி தான் இருக்கும்.
அதே மாதிரி வட்டி விகிதமும் ஒரே வட்டி விகிதம் தான், ஆனா வருஷம் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். அப்படிங்கும்போது நீங்க மேல வைக்கக்கூடிய தொகையை தான் கீழே வைப்பீங்க, மேல வைக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கீழே வைக்கணும். அப்போ சேமா இருந்தா என்ன செஞ்சிடலாம், கட் பண்ணிடலாம்ல. அப்போ உங்களுக்கு வருஷம் மட்டும் தான் வித்தியாசம். அப்போ 6/9ங்கிறது தான் டைரக்ட் ஆன்சர். அதை கட் பண்ணி 2/3 போட்டிருக்காங்க. அவ்வளோ. இப்போ இப்படி டீடைலா பண்ணாம இப்போ நம்ம அதை வச்சு நம்ம அப்படி பண்ண முடியுமா? ஆமா, அப்ப அப்படி போட்டா நமக்கு ஆன்சர் வரும். இதே ஆன்சர் தான் வரும், நீங்க எப்படி பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? சரி சரி, ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை போட்டுருங்க. அடுத்த கணக்கு 47வது கணக்கு. யார் மைக் ஆன்ல இருக்கு? ஓகே, சரி ரைட். இப்போ பாருங்க 400. இப்போ ஒருவர் ஒரு 400 ரூபாயை கொண்டு 2 ஆண்டுக்கும், அதே நபர் 550 ரூபாயை 4 ஆண்டிற்கும், மற்றும் அவர்கிட்ட இன்னொரு 1200 ரூபாய் இருக்கு, அதை கொண்டு 6 ஆண்டுக்கும் ஒரு பேங்க்ல கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறாரு. ஓகேவா? ஒரே நபர் 400 ரூபாய 2 ஆண்டுக்கு கொண்டு ஒரு பேங்க்ல போடுறாரு, 550 கொண்டு 4 ஆண்டுக்கு கொண்டு போடுறாரு, அப்புறம் ஒரு 1200 ரூபாங்கிற அமௌண்ட்டை 6 வருஷத்துக்கு கொண்டு பேங்க்ல டெபாசிட் பண்றாரு. அவருக்கு எல்லா அமௌண்ட்டும் சேர்த்து இல்ல, எல்லா வட்டியையும் சேர்த்து 3 பேங்க்ல போட்டிருக்காரு. 3 பேங்க்ல உள்ள எல்லாத்தையும் சேர்த்து அவருக்கு தனி வட்டியா எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 1020 ரூபா கிடைச்சிருக்கு, வட்டி தொகை மட்டும். எனில் அந்த வட்டி வீதத்தை கேட்டிருக்காங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்கு. சரியா? ரைட். அப்போ ஒரே பேங்க்னு வச்சுக்கிடும், ஒரே பேங்க் தான் ஒரே மாதிரியான வட்டியை கொடுக்கும். ஆனா அவர் முதல்ல ஒரு நாள் கொண்டு 400 ரூபாய்க்கு 2 வருஷம் போட்டிருக்காரு, 550 ரூபாயை 4 வருஷத்துக்குன்னு போட்டிருக்காரு, ஒரு 1200 கொண்டு 6 வருஷத்துக்கு முதலீடு செஞ்சிருக்காரு. அப்போ வருஷங்கள் டிஃப்ரெண்ட் ஆகுது, அசல் தொகையும் டிஃப்ரெண்டா இருக்குது. அவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலா தான் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அவன் தனி வட்டியை கொடுத்துருக்கான், வட்டி வீதம் 6 கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். சரியா? அப்போ வட்டி வீதம் கொடுத்ததுனால டைரக்டா நம்ம SI இஸ் ஈக்குவல் டு எடுத்துக்கலாம். SI ஈக்குவல் டு எதில் உள்ள வட்டியெல்லாம் சேர்ந்து டோட்டல் வட்டியா கிடைச்சிருக்கு, SI1 பிளஸ் SI2 ரெண்டாவது அமௌண்ட்ல உள்ள வட்டி, இது முதல் அமௌண்ட்ல உள்ள வட்டி, அப்புறம் SI2ங்கிறது ரெண்டாவது அமௌண்ட்ல உள்ள வட்டி, அப்புறம் SI3ங்கிறது மூணாவது அமௌண்ட் டெபாசிட் பண்ண வட்டி. இந்த 3 வட்டியும் சேர்த்து தான் அவருக்கு டோட்டல் வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கு, 1020ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? SIக்கு தான் 1020. அப்போ முதல்ல உள்ள வட்டி தொகை நமக்கு எவ்வளவு தெரியாது, ஆனா அதுக்கு நம்ம ஃபார்முலா போட போறோம். ஃபார்முலாவை போட்டு தெரிஞ்ச மதிப்பை அதில் சப்ஸ்டிட் பண்றோம், தெரியாத மதிப்பு 6 அப்படியே அதில் இருக்கட்டு. இப்போ PNR/100 போடுவோமா? SIனாலே PNR/100. அப்புறம் இதுக்கு Pக்கு வேல்யூ தெரியும், மொதல் பார்ட்டிக்கு எவ்வளவு வச்சிருக்காரு, 400. அப்போ Pக்கு இடத்துல 400. அப்புறம் N முதட்டு இது 2 பெருக்கல் R தெரியாது, அப்படி டிவைட் பை 100 பிளஸ் ரெண்டாவது வட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ண தொகை 550. எத்தனை வருஷத்துக்குன்னு பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு, வட்டி தொகை தெரியாது, பிளஸ் மூணாவது இதுக்கு 1200, எத்தனை வருஷத்துக்கு, 6 வருஷத்துக்கு, வட்டி தொகை தெரியாது. சரி, இவ்வளவு எடுத்து வச்சிட்டோமா? அப்புறம் வெட்டு கொடுக்கறதா வெட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா எல்லாமே அப்படி இருந்துட்டு போட்டு பண்ணி வச்சிடலாம். வெட்டு கொடுத்து சுருக்கிடலாமா? கொஞ்சம் பெருசா எல்லாம் இருந்த மாதிரி இருக்கும். சரி, ஒண்ணும் இல்ல, இதை உங்க சைட்ல ஒப்படைச்சிரு, செய்யுங்க பாப்போம். செஞ்சு ஆன்சர் சொல்லுங்க. நீங்க உங்க இஷ்டம் போல வெட்டுங்க, மேலேயும் மேலேயும் வெட்டிக்கலாம் ஒரே. ஆனா இந்த பிளஸ்ல ஞாபகம் வச்சுங்க, இங்க இருந்து இங்க வெட்டக்கூடாது. புரியுதா? இங்க இருந்து இங்கேயோ அங்கேயோ வெட்டக்கூடாது, ஏன்னா இடையில பிளஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு குடும்பம், இந்த குடும்பத்துக்குள்ள மேலையங்களையும் வெட்டிக்கலாம், இந்த குடும்பத்துக்குள்ள மேலையங்களையும் வெட்டிக்கலாம். ஏன்னா இடையில என்ன வந்திருக்கு, பிளஸ் வந்திருக்கு. நிறைய பேருக்கு வெட்ட கொடுக்கறது கன்ஃபியூஷனா தான் இருக்கும், இங்கேயும் அங்கேயும் மாத்தி மாத்தி வெட்டிடக்கூடாது, இங்கோட 0 கொண்டு இங்க வெட்டிடக்கூடாது. ஓகேவா? அதுக்கு நேரா மேல உள்ள 0 0 நீங்க கட் பண்ணிக்கலாம்.
முதல் இதில் உள்ளது கட் ஆகும். எப்படின்னா 2 0 இருக்கு. ஹலோ 10% ஆன்சரா? ஓகே 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 10% வந்திருக்காமா? வந்திருக்கு. ஓகே 10% ஆன்சர் வந்திருக்கு. வெரி குட். அப்படியே வெயிட் பண்ணுங்க, நான் அந்த கணக்கை முடிக்கிறேன். 0க்கு 0 அடிச்சிடலாம், தெரியாதவங்க கவனிங்க. 0க்கு 0. அப்புறம் இங்க ஒரே ஒரு 0 தான் இருக்கு, அடிச்சிருங்க. இங்க 2 0 இருக்கு, அடிச்சிடலாம். அப்புறம் நான் இந்த 5ஆம் வாய்ப்பாடு சொல்லி இந்த 10 இல்லைன்னா இதில் 2ஆம் வாய்ப்பாடு சொல்றோம். 2 4 I 2 10 ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5. ஓகே, இப்போ நம்ம சுருக்க போறோம். இந்த சைடில் ஒரு 1020, இங்க 4 2 8 8 6 பிளஸ் 11 22 22 6 பிளஸ் I 12 60 R 12 72 R. டோட்டலி இங்க ஒரு எவ்வளவு வந்திருக்கும்? 102 R வந்திருக்குமா? 30. ஆமா 102 R வரும். இப்ப R கண்டுபிடிக்கணும். இங்க பெருக்கல் 102 R. அந்த சைடு போகும்போது 1020க்கு கீழே 102 வரும். வெட்டினீங்கன்னா 10% ஆன்சர். ஓகேவா? அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை போட்டுருங்க. நாற்பத்தேழு முடிஞ்சு அடுத்த 48. பாருங்க, இந்த கணக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ரூபாய் 10 ரூபாய்க்கு சின்ன அமௌண்டா மாறிட்டு 4 மாசத்துல. எத்தனை மாசத்துக்கு? 4 மாசத்துக்கு. வட்டி வீதம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 3 பைசா 1 ரூபாய்க்கு 1 மாதத்துக்கு. சரியா? இப்படி கொடுக்குறாங்க. தனி வட்டி கேட்டிருக்காங்க. கணக்கிட வேண்டியது 4 மாசத்துக்கு. கொஸ்டின் கொஞ்சம் குழப்பமால இருக்கும். கணக்கிட வேண்டியது 4 மாசத்துக்கு 10 ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி வரும்னு கேட்டிருக்கு. அவன் வட்டி வீதம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 3 பைசே. நம்ம இதுக்கு முன்னாடி 6% அப்படிதான் படிச்சிருப்போம். இங்க 3 பைசா 1 ரூபாய்க்கு 3 பைசா வட்டி. இதான் கதை. ரூபாய்க்கு 3 பைசா வட்டி, 1 ரூபாய்க்கு 3 பைசா வட்டி 1 மாதத்துக்கு. புரியுதா? ஒரு வருஷத்துக்கு அவங்க கணக்கு சொல்லுவோம். 1 மாதத்துக்கு ரூபாய்க்கு 3 பைசா. இதான் கணக்கு. அப்படி 1 ரூபாய்க்கு 3 பைசா கொடுக்குறான்னா 1 மாசத்துக்கு 10 ரூபாய் எவ்வளவு சம்பாதிக்கும்னா எவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கும்? 30 பைசாவை சம்பாதிக்குமா? வட்டியா? இல்ல பாத்துருங்க. 1 ரூபாய்க்கு 3 பைசா அப்படி வச்சுக்கலாம். ஒரு மாசத்துக்கு, அது மாசமா எப்படி வந்து பைசே. 1 ரூபாய்க்கு 3 பைசா, 10 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு 3னா 10 ரூபாய்க்கு 30 பைசா வட்டி கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு. அப்படி அவன் எத்தனை மாதத்துக்கு கணக்கிட சொல்லியிருக்காங்க? 4 மந்த்துக்கு கணக்கிட சொல்லியிருக்காங்க. வட்டி எவ்வளவு கிடைக்கும்? 10 ரூபாய்க்குன்னு. 10 ரூபாய்க்கு 30 பைசா ஒரு மாசத்துக்கு வட்டி. ஒரு மாசத்துக்கு வட்டி 30 பைசா. அப்போ 4 மாசத்துக்கு 4 பெருக்கல் 30 ஈஸி. அப்போ 120 பைசே. சரியா? பைசா 120 பைசா. 120 பைசா எவ்வளவு வரும்? 1 ரூபாய்க்கு 100 பைசா 1 ரூபான்னு சொல்லுவோம். ஆன்சர்ல எப்படி இருக்கு பாருங்க. நான் இருக்கு 1.20 ருபீஸ்னு போட்டிருக்காங்க. ஓகே, 120 பைசா ரூபாயில எழுதிங்கன்னா 1 ரூபாய் 20 காசுன்னு எழுதுவீங்களா? இதான் ஆன்சர். ரூபாய் 1.20. சரி, அப்படி கேட்டா கொஞ்சம் குழம்பிடக்கூடாது. நம்ம இதுவரைக்கும் ஒரு வருடத்திற்கு இல்ல 2 வருடத்திற்கு அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இங்க ஃபார்முலாவே அப்ளை பண்ண வேண்டியது இல்லை, மனக்கணக்கு தான். 1 ரூபாய்க்கு 3 பைசா, 10 ரூபாய்க்கு 30 பைசா ஒரு மாசத்துக்கு. 4 மாசத்துக்கு அந்த 10 ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி வரும்னு கேட்டிருக்காங்க. 4 பெருக்கல் 30 பைசா, 120 பைசா, 1 ரூபாய் 20. ஓகேவா? ஒருவேளை இப்ப டோட்டல் அமௌண்ட் கேட்டதா என்ன பண்ணிருப்பீங்க? அந்த 10 ரூபாய் இதை கூட கூட்டிருப்பீங்க. ஓகேவா? அப்போ 10 ரூபாய் கூட்டினே 11 ரூபாய் 20 காசுகள்னு வந்திருக்கும் ஆன்சர். அப்புறம் 49வது கணக்கு. ஒரு 16,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு டிவி தொலைக்காட்சியை ஒருவர் வாங்குகிறார். முதலில் அந்த கடையில அவர் ஒரு 4,000 ரூபாய் கட்டியிருக்காரு. மீதமுள்ள தொகையை வந்து நான் 12% வட்டியில 15 மாசமா நான் கட்டுறேன்
15 டியூவா கட்டுறேன் அப்படின்னு அந்த ஆள் நினைக்கிறார். இதில் அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ 16,000 ரூபா உள்ள டிவிக்கு முதல்ல அவர் 4,000 ரூபா கட்டிட்டாரு. மீதி எவ்வளவு ரூபா எனக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு? 12,000 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த 12,000 ரூபாய்க்கு அவர் எத்தனை சதவீத வட்டி கொடுக்க போறாரு? 12% ஆண்டு வட்டியில 15 மாசத்துல அவர் செலுத்த நினைக்கிறார். எனவே அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப நீங்க 12,000 ஒரு 16,000 அப்படின்னு இருக்கு. நீங்க சிலவங்க தெரியாம என்ன போட்டுறக்கூடாது, 16,000 பெருக்கல் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் அமௌண்டா எடுத்து கணக்கு செஞ்சிடக்கூடாது. ஏன்னா இங்க அவர் முதல்ல ஒரு 4,000 ரூபாய் பே பண்ணியாச்சு. மீதி இருக்கக்கூடிய தொகை 12,000 தான். 12,000க்கு தான் நீங்க வட்டி கணக்கிடணும். ஏன்னா முதல் நாளே அவர் 4,000 ரூபாய் கொடுத்தாச்சு, அப்ப அதுக்கு வட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 12,000 ரூபாய்க்கு வட்டி கொடுக்க போறாங்க. எத்தனை ரூபா? 12% வட்டி கொடுக்க போறாரு. எத்தனை டிவா கட்டணும்னு நினைக்கிறாரு? 15 மாசமா கிட்ட நினைக்க போறாரு வருட வட்டியில. அப்போ 15 பை என்ன போடுவீங்க? வருட மாதங்கள்ல கொடுத்திருந்தா டிவைட் பை என்ன போடணும்? 12 போடணும். சோ இதான் கணக்கு. புரியுதா? நம்ம இவ்வளவு நேரம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்துட்டு இருந்தோம் டைரக்டா. இப்போ ஒரு வழிமுறை கணக்கா இது மாறுது. அப்படிங்கிற போது வாழ்க்கை சம்பந்தமான கணக்கு, நம்ம அன்றாட வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய கணக்கா இது மாறுது. அப்படிங்கும்போது கணக்கு இப்படிதான் இருக்கும். நீங்க கடைக்கு போறீங்க, 16,000 ரூபாய் கொடுத்து ஒரு டிவியை வாங்க நினைக்கிறீங்க, உங்க கையில 4,000 ரூபாய் இருக்கு, கொடுத்துட்டீங்க. மீதி ரூபாய் நான் வட்டியோட கட்டிடுறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப மீதி கொடுக்க வேண்டிய ரூபாய் 12,000. 12,000க்கு நீங்க எத்தனை டிவா தான் கட்டுவேன்னு சொல்றீங்க? 15 மாசத்துல நான் கட்டிடுறேன் அப்படிங்கிறீங்க. 15 மாசத்துக்கு அவன் வட்டி போடுவான். அந்த 15 மாசத்துக்கு நம்ம வட்டி போடணும்னா நம்ம ஃபார்முலா படி என்ன பண்ணணும்? 15 பை மாசமா இருப்பதுனால கீழே 12 போடணும் அப்படின்னு ஆச்சு. எத்தனை சதவீதம் வட்டி கொடுக்க போறாரு? 12% வட்டி கொடுக்க போறாரு. அப்போ இந்த 12,000க்கு அவர் எவ்வளவு ரூபா வட்டி கட்டுவார் பார்த்துட்டு அந்த ரூபாய் அது கூட கூட்டினீங்கன்னா மொத்தமா அவர் எவ்வளவு ரூபா கட்டியிருப்பாரு அப்படின்னு கணக்கு வரும். சரியா? மொத்தமா அவரு கடைக்கு எவ்வளவு ரூபா செலுத்துவாருன்னு கேட்டது. அப்போ பாருங்க, வட்டியை கண்டுபிடிப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்டா கண்டுபிடிப்போம் 12,000க்கு. ஓகேவா? ரைட். அப்போ அந்த 12 கேன்சல். அப்போ அந்த 120 15 பெருக்கணும். இப்போ 15 மேல ஒரு 120, 0 2 10 மீதி 1 6 ஒரு 120 120 ஒரு 12 12 ஓகே 0 0 8 1800. சரி, 1800 ரூபா வட்டி. 15 மாசத்துக்கு இவருக்கு எவ்வளவு ரூபா வட்டி வந்திருக்கு? 1800 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும். மொத்தமா அந்த டிவிக்காக அவர் செலவழித்த தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. அவ்வளவுதான். மொத்தமா அந்த டிவிக்காக அவர் செலவழித்த தொகை எவ்வளவுனா, டோட்டல் அமௌண்ட் பார்க்க போறோம். முதல்ல ஒரு 4,000 ரூபாய் கட்டியிருக்காரு. ஓகேவா? அப்புறம் ஒரு 12,000 ரூபாய் பிரின்சிபல் அமௌண்டா வைக்கணும். அப்புறம் இந்த 12,000க்கு ஒரு வட்டி வரும். வட்டி ஒரு 1,800. இவ்வளோத்தையும் டோட்டலா இவ்வளோ ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 17,800 ரூபாய் கட்டியிருக்கீங்க. இந்த டிவி வாங்கி முடிக்கும் போது நீங்க கட்டுற தொகை 17,800. ஓகேவா? ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கணக்கு இதை பாருங்க. 9வது கணக்கு. தருண் என்பவர் 2 லட்சம் ரூபாயை 5 ஆண்டுகளுக்கு ஒரு வங்கியில பிக்சட் டெபாசிட்ல போட போறாரு.
பாருங்க 2 லட்சம் ரூபாய் 5 ஆண்டுகளுக்கு ஒரு வங்கியில நிரந்தர வைப்பு திட்டத்தில் முதலீடு செய்கிறார். அந்த வங்கி ஆண்டொன்றுக்கு 8% வட்டி கொடுக்குது. எனில் 5 ஆண்டுகள் முடிவில் அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு? இது நீங்களே செஞ்சிருவான்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி செய்யுங்க பாப்போம். 2 லட்சம் ரூபாய்ங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் 2 lakhs. 5 ரூபா இருக்கா? ஓகே. 5 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8. மொத்த தொகை கேட்டிருக்கு டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? டோட்டல் அமௌண்ட் மீன் பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா PNR by 100 போட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. இதை ஹோம்ஒர்க்காக கூட நீங்க வச்சுக்கலாம். சரியா? ரைட். அப்படி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிடுங்க. நீங்க ஈஸியா வீட்ல இருந்து செய்யலாம். இந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆன்சர் வரும். வராதவங்க எனக்கு ஸ்கிரீன்ஷாட் போடுங்க, நான் சொல்லி தரேன். ஓகேவா? ரைட். எல்லா கணக்கும் அதே மாதிரி சொல்லி கொடுத்துருந்தா நீங்க ட்ரை பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த கணக்கு 50வது கணக்கு ஹோம்ஒர்க்கு. மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். இப்பவுமே ஆன்சர் சில பேருக்கு வந்திருக்கும். ஆனால் ஆன்சர் வந்து 2,80,000 ரூபா வரணும். ஓகேவா? ஓகே. டோட்டல் அமௌண்ட் 2,80,000 ரூபா வரணும். செய்து பார்த்துடுங்க. ஓகேவா? சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். நமக்கு இன்னைக்கு கிளாஸ் வரைக்கும் முடிக்கணும். அப்புறம் இதில் செய்யும். இன்னும் நம்ம பார்க்கக்கூடிய கணக்கு வந்து இவ்வளவு நேரம் பார்த்த ஃபார்முலா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவாகவும் பார்த்துட்டு வந்தோம். இது பேங்க் கணக்கோட முடிஞ்சு போச்சு. இன்னும் நம்ம பேங்கும் நம்ம அந்த இன்ஸ்டால்மெண்ட் கடையோட முடிஞ்சு போச்சு. இன்னும் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கணக்கு வந்துன்னா போஸ்ட் ஆஃபீஸ் கணக்கு. போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி போடுவீங்க தெரியுமா? ஆர்டி அதாவது ஒரு 60 மாதம் 5 வருஷத்துக்கு மொத்தமாக போட மாட்டீங்க. மாதந்தோறும் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக கட்டுவீங்க. ஆர்டின்னு சொல்லுவாங்க. 200 ரூபா 300 ரூபா வச்சு போட்டுகிட்டே இருப்பாங்க. மாதம் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ அதுக்கு எந்த மெத்தடில் வட்டி கணக்கிடுவாங்கன்னா அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான். ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமாக போட்டுட்டு இருக்கிறதுனால இந்த ஃபார்முலாவில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும். ஃபார்முலா ஃபஸ்ட்டு நான் எழுதி போட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ எழுதிக்கிடுங்க. அதாவது இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கலாம். PNR by 100 தான். ஆனால் இந்த எண்ணுக்கு இடத்துல மட்டும் ரீப்ளேஸ் ஆகும். இங்கே எண்ணுங்கிறது 5 வருஷம்னா 5 வருஷம் கிடையாது வட்டி. இவங்க வந்து மாதந்தோறும் வட்டி அந்த 5 ரூபாய் அந்த 100 வட்டி போட்டுட்டே இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எண்ணுக்கு மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபார்முலாவில். இந்த எண்ணுக்கு பதிலாக நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த எண்ணை தனியாக கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவில் நம்ம எப்படி மாற்றிக்கலாம்? இங்கே சின்ன எண் மாற்றிக்கிறோம். அப்போதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் கணக்குடைய ஃபார்முலா. ஆர்டிக்கு உள்ள ஃபார்முலா. ஆர்டி ஃபார்முலா இந்த மாதிரி இருக்கு. அதுல எண் தனியா கண்டுபிடிச்சு இந்த இடத்துல போடணும். எண்ணுக்கு வந்து 1/12 இன்டு n இன்டு n பிளஸ் 1/2. சரி, இதுதான் இந்த சின்ன எண்ணுக்குடைய ஃபார்முலா. கொஞ்சம் குழப்பம் போல இருக்கும். இதுவரைக்கும் நீங்க டைரக்டா கொடுத்தத டைரக்டா போடுவீங்க. 5 ஆண்டுகளுக்குன்னு 5ன்னு போடுவீங்க. இன்னும் 5ன்னு போட முடியாது. அந்த 5ங்கிறத இந்த சின்ன எண்ணா எடுத்து கண்டுபிடிச்சி அந்த இடத்துல கூட சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது வரும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு இந்த கணக்கு பாருங்க. இதை கூடதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. சரி, 500 ரூபாய் மாசந்தோறும் போடுறாங்க. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் நீங்க 500 ரூபான்னு எடுக்க முடியாது. பிரின்சிபல் அமௌண்ட் அவருக்கு அமௌண்ட் பெரிய மொத்த தொகை கேட்கும்போது 500 ரூபாயோட கூட்டிடக்கூடாது. மொத்தம் ஒரு 5 வருஷமா கட்டுவாரு. அந்த ரூபாயை நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது வரும். அதனால இது நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டியூ பிரின்சிபல் அமௌண்ட் வச்சுக்கலாம். ஒவ்வொரு மந்த்துக்கும் உள்ள பிரின்சிபல் அமௌண்ட் பிஎம்னு போட்டுக்கலாம். மந்த் பிரின்சிபல் ஒவ்வொரு மந்த்துக்கும் உள்ள பிரின்சிபல் எவ்வளவுனா 500. வேற 5 ஆண்டுகள்னு கொடுத்துருக்கு. அது வந்து சின்ன எண் வச்சுக்கிடுங்க. டைரக்டா கொண்டு ஃபார்முலாவில் போடலாம். ஆக்சுவலா வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டைரக்ட் ஃபார்முலாவில் தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு முதல்ல இருந்தே பிஎன்ஆர்னு போட்டு வந்துட்டேன். இன்னும் அதை சேஞ்ச் பண்றது கொஞ்சம் கஷ்டம் போல எனக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா அங்க இடத்துல தான் நம்ம சின்ன பிஎன்ஆர் போட்டு வந்துட்டு இருக்கணும். இந்த ஆர்டி கணக்குல இருக்கிற போது தான் பெரிய பிஎன்ஆர்னு மாறும். அப்போ இந்த எண்ணுக்கு இடத்துல இது கேபிட்டல் என்ன மாதிரி அந்த மாதிரி வரும். நீங்க அதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஒன்றும் குழப்பம் இல்லை. நீங்க என்ன பண்ணா போதும்னா இந்த மாதிரி செஞ்சுட்டா போதும். இல்லைன்னா ஒரேடியா ஃபார்முலாவுக்குள்ள கொண்டு இதை புகுத்திட்டாலும் சரி. சரி, இருக்கட்டும். இப்போ நம்ம கணக்குக்குள்ள போக புரிஞ்சிடும். இப்போ எண். அப்போ எண் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ
அப்புறம் அந்த 5ன்னு போட்டுறாதுங்க, இந்த என்ன நான் இதில் போட்டு கண்டுபிடிக்கிறேன். 1/12 இந்த எண்ணுக்கு இடத்துல 5 போட்டா 5 பெருக்கல் 5 1 6ன்னு வரும், டிவைட் பை 2. சரியா? அப்போ என்ன வரும் சுருக்கி போட்டா உங்களுக்கு 1/24 மேல 5 5 பெருக்கல் 6ன்னு வச்சுக்கலாமா? 8 கொடுத்தா 1 6 24. அப்போ நமக்கு இங்க 5/4ங்கிறது. ஓகேவா? 5/4. அப்புறம் வட்டி சதவீதம் கொடுத்துருக்கு. 5 × 5 + 1 + 5 உள்ள கொண்டு இருக்க வேண்டாமா? நான் உள்ள இருக்கிறத தனியா சுருக்கி வச்சிட்டேன். பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் சுருக்கணும்ல போர்டு மேட்ச் படி. ஆமா. அப்போ 5 1 6. இதுலயே போர்ட் மார்க் கொஞ்சம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத முடிச்சிட்டு தான் வெளியே இருக்கிறது. சரியா? அப்போ 5/4. ஓகே, அந்த 5/4 நம்ம டைரக்டா எஸ்ஐல கொண்டு போட போறோம். ஆர்டிக்குள்ள எஸ்ஐல போட போறோம். பியினுடைய மதிப்பு எவ்வளவு இதுல 500. ஒரு சின்ன மிஸ்டேக்மா, இந்த கணக்கு டோட்டலி ராங். சரியா? இது என்ன ஒரு சின்ன கன்ஃபியூஷன்னா, எண்ணுக்கு இடத்துல வந்து நீங்க மொத்தமா 60 கொண்டு பெருக்கி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன மிஸ்டேக். மொத்தம் 5 ஆண்டுகளுக்கு எத்தனை மாசம் வரும்னு பார்க்கணும். 5 ஆண்டுகளுக்கு எத்தனை மாசம் வரும்? 12 60. இந்த எண்ணுக்கு இடத்துல 60 தான் போடுறோம். நல்லா ஞாபகம் வச்சுருங்க. 1/12 60 பெருக்கல் 61 வரும். எண்ணுக்கு இடத்துல 60. மொத்தம் 60 மாசம் இருக்குல்ல, நான் தெரியாம 5ன்னு போட்டு விட்டேன். எண்ணுக்கு இடத்துல 5ன்னு. 5ங்கிறது ஆண்டுகள்ல தானே இருக்கு, ஆண்டுகள் கிடையாது. நம்ம வந்து மாசந்தோறும் டியூ கட்டுறோம், மாசந்தோறும் ஆர்டியில் பைசா போடுறோம். அப்போ 5 டியூ மட்டும் நம்ம கட்டல, 60 டியூ பைசா கட்டுறோம். ஸோ எண்ணுக்கு இடத்துல 60 தான் போடணும். ஞாபகம் வச்சுருங்க. நான் தான் சின்ன கன்ஃபியூஷன். 60 பெருக்கல் 61 ஞாபகம் வச்சுருங்க. ஃபார்முலா படி 60, எண்ணுக்கு இடத்துல 60, 60 + 1 61/2. இப்போ அடிங்க கரெக்டா இருக்கும். 30, இங்க பாதி 6, இதுல பாதி 15. அப்புறம் 3 படி சொல்லி அடிச்சீங்கன்னா 3 6, 3 15. அப்போ மேல 61 பெருக்கல் 5, கீழே 2. ஓகேவா? அப்படி இருக்கட்டு. இப்போ வந்து ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்றேன். ஃபார்முலா படி பிக்கு இடத்துல 500, எண்ணுக்கு இடத்துல என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம்? 5 பெருக்கல் 61 டிவைட் பை எவ்வளவு வந்திருக்கு? 2 மட்டும் மீதி. அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு ஒரு 7.5%. 7.5 நான் முன்னாடி சொன்ன மாதிரி டபுளா மாத்தி கீழே ஒரு 2 போட்டு வச்சுக்கலாம். சரியா? டபுளா மாத்தினீங்கன்னா 7.5 7.5 கூட்டினீங்கன்னா 15. 15ல பாதி தான் எத்தனை? 7.5. 15ல பாதி தான் 7.5. இதெல்லாம் 75/10ன்னு போட்டு வச்சுக்கணும், உங்க விருப்பம். சரியா? நான் 75/10னே போட்டு வைக்கிறேன். 75/10னா 7.5. இப்போ 0 0 அடிக்கிறேன். 2 கொண்டு இதை கட் பண்ணி 25ன்னு வைக்கிறேன். சரியா? இப்போதைக்கு நீங்க இது எல்லாத்தையும் பெருக்குனா ஆன்சர். இப்போ இது எல்லாத்தையும் பெருக்குனா உங்களுக்கு பாயிண்ட்ல தான் வரும். பாயிண்ட்லன்னு ஒரு வட்டி தொகை மட்டும் 5718.75 வரணும். 5718.75 வரும். சரியா? இது எப்படி பெருக்கலாம்னா, இது ஒரு 125 வருமா? 125 61 கொண்டு பெருக்கணும். பெருக்கி பாருங்க. 5718.75 வரும். அடுத்த கணக்கு செய்யும்போது கிளியர் ஆயிரும். இப்போ டோட்டல் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் எவ்வளவு வரும்னா, நீங்க எவ்வளவு கட்டிருப்பீங்க? இப்போ டோட்டல் அமௌண்ட்டாக கேட்டிருக்கு. டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது நீங்க 5 வருஷத்துக்கு கட்டிருப்பீங்க. 5 வருஷம் எவ்வளவு ரூபா வச்சு கட்டுறீங்க? 500 ரூபா வச்சு 60 டிவா கட்டிருப்பீங்க. அப்போ 60 மாசத்துக்கு 500 ரூபா வச்சு எவ்வளவு வரும்னு பார்க்கணும். ஒரு 30,000 ரூபாய் கட்டிருப்பீங்க.
30,000 பிளஸ் இதான் அசல் தொகை. ஸோ உங்களுக்கு வட்டி கிடைச்சது ஒரு 5,718.75 வரும். அப்போ மொத்தமா 35,718.75 ஆன்சரா வரணும். சரியா? ஓகே, அடுத்தது மாதிரி விஷால், ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் ரூபாய் 200 ஒரு அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். முடிவில் அவர் 13,830 டோட்டல் அமௌண்ட் இவ்வளவு வாங்கியிருக்காரு. வட்டி மட்டும் அவ்வளவு இல்லை, டோட்டல் அமௌண்ட் இவ்வளவு வாங்கியிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கணக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா ஒன்று பார்த்தோம். ஆர்டி கணக்குக்குள்ள ஃபார்முலா அதை வந்து ஒரே ஃபார்முலாவா சேஞ்ச் பண்ணிடுங்க. அதான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. பி நான் ஒரு எண் போட்டு தனியாக கண்டுபிடிச்சி இருக்கணும்டா, அதை ஒரேடி அந்த எண்ணு இடத்துல போட்டுருங்க. அப்போ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். n+1 டிவைட் பை ஒரு 12 ஒரு 2 வரும். சரியா? அதான் இது கூட சேர்த்து ஒரேடியாக போட்டுருங்க. அப்போ 2 தடவை செஞ்சு எழுதிட்டு இருக்கேன்னா ஒரே ஸ்டெப்ல செஞ்சு முடிச்சிடலாம். அப்புறம் ஒரு r/100. இனிமேல் இந்த ஃபார்முலாவை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. 2 தடவை செய்யண்டா, ஒரேடியாக அதில் போட்டுருங்க. எண்ணு இடத்துல அந்த 12ஆல பெருக்கி டைரக்டா போட்டா போதும். 60 பெருக்கல் 61 அப்படி போட்டா போதும். ஓகேவா? சரி, இந்த கணக்குல ஒவ்வொரு மாசத்துலயும் அவர் 200 ரூபாய் கட்டியிருக்காரு. மொத்தம் 5 வருஷத்துக்கு கட்டியிருக்காரு. அப்ப எவ்வளவு ரூபாய் கட்டியிருப்பாரு அப்படின்னு பாருங்க. அப்போ ஒரு 60 மாசத்துக்கு 200 ரூபாய் வச்சு கட்டியிருக்காரு. அப்போ எவ்வளவுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க கட்டின ரூபாயை பார்க்கணும். 60க்கு 200, 0 0 0 6 12, மொத்தம் 12,000 ரூபாய் கட்டியிருக்காரு. ஓகேவா? அசல் தொகை எவ்வளவு? அப்போ அவர் கட்டின தொகை 12,000. அவரு காசு ரூபாய் எவ்வளவு? 13,830. 13,830ல இருந்து 12,000 கழிச்சிருங்க. அப்போ வட்டி தொகை கிடைச்சிரும். ஆர்டியில அவருக்கு எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சிடும். 8 அப்புறம் ஒரு 1,830. சரி சரி, இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். நான் போன கணக்குல உள்ள ஃபார்முலாவை ஒரே ஃபார்முலாவை மாத்திருக்கேன். என்னன்னா நீங்க தனித்தனியா கண்டுபிடிக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. n தனியா 1/12 n+1/2 போட்டு அந்த வேல்யூவை தூக்கி திருப்பி அங்க கொண்டு ஃபார்முலா இதுல கொண்டு போட வேண்டியிருக்கு. அதை ஒரேடியா அந்த ஃபார்முலாவை தூக்கி அதுக்குள்ள வச்சிட்டோம். இதா இருக்கு. இன்னும் ஃபார்முலாவை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிடுங்க. ஆர்டி கணக்குள்ள ஃபார்முலா இந்த மாதிரி படிச்சிருங்க, ஈஸியா முடிஞ்சிடும். ஆர்டிக்குள்ள எஸ்ஐக்கு ஃபார்முலா p n+1 டிவைட் பை 12 2 ஒரேடியா 24 கூட நீங்க வச்சுக்கலாம். n+1 டிவைட் பை 24 ஒரு நாளைக்கு 24 மணிக்கூர் அப்படி ஞாபகம் வச்சுங்க. 24 கீழே இருக்கட்டும் r/100 அப்படி படிச்சு வச்சிருங்க. இல்லைன்னா 12 × 2 படிச்சு வச்சிருங்க. எப்படினாலும் படிச்சு வச்சிருங்க. அந்த ஃபார்முலா பிரச்சனை கிடையாது. இப்போ என்னன்னா நீங்க ஒரு நான் தெளிவா சொல்றேன். அஞ்சலகத்துக்கு போறீங்க, மாசம் 200 ரூபாய் வச்சு கட்டுறீங்க. 5 வருஷத்துக்கு பிளான்ல உங்க குழந்தைய சேர்த்து விட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மாசம் 200 ரூபாய் போட்டுட்டு இருக்கீங்க. 5 வருஷத்துக்கு மாசம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசம், 5 வருஷத்துக்கும் 60 மாசம், 60 மாசத்துக்கு நீங்க 200 ரூபாய்க்கு கட்டுறீங்க. அப்ப 60 மாசத்துக்கும் 200 ரூபாய்க்கு கட்டினீங்கன்னா நீங்க மொத்தம் கையில இருந்து பேங்க் கொடுத்தது 12,000 ரூபாய். அவன் உங்களுக்கு பேங்க்ல தந்தது 13,830 ரூபாய் கையில தந்திருக்கிறாங்க கடைசி 5 வருஷம் முடிஞ்ச அப்புறம். அப்போ உங்க வட்டி ரூபாய் எவ்வளவு இதுல கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கட்டின 12,000 அந்த அமௌண்ட்ல இருந்து கழிப்பீங்க. கழிச்சா உங்களுக்கு 1,830 ரூபாய் வட்டி ரூபாய் கிடைச்சிருக்கு. சரியா? இது புரிஞ்சுட்டா? அந்த 1,830 கொண்டு இந்த வட்டியில உள்ள இடத்துல போட போறோம். ஆர்டி வட்டி 1,830 ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட். நம்ம எப்பவுமே அந்த ஃபார்முலாவில் ஆர்டிக்குள்ள பிரின்சிபலை தான் போடுவோம். இந்த பிரின்சிபல் 12,000 போட்டுறக்கூடாது. சரியா? ஆர்டி பிரின்சிபல் தான் இதில் போடணும். இப்போ இங்க எவ்வளவு போடணும்? மாசம் 200 ரூபாய்க்கு கட்டிருப்பாங்களா? இங்க போட்டோமா? மொத்தம் எண் வந்து எவ்வளவு? 5 போட்டுறக்கூடாது.
நான் போன கணக்குல நான் தப்பா செஞ்ச மாதிரி நீங்க செஞ்சிடக்கூடாது. என்ன எவ்வளவு போடணும்? I12 60. 5 வருஷத்துக்கு 12ஆல பெருக்கி போடணும். அப்போ 60 பெருக்கல் 60 + 1 எவ்வளவு வரும்? 61 ஹோல் டிவைடட் பை 12 × 2 24 போடலாம், இல்லைன்னா 12 × 2 வச்சுக்கிடுங்க. அப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R/100. இப்போ கட் பண்றதெல்லாம் கட் பண்ணுங்க. 4 12 12 I12 60. அப்புறம் இங்க ஒரு 2, இந்த 2 கேன்சல் ஆயிரும். கீழே உள்ளது எல்லாம் முடிஞ்சு இன்னும் R மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க வேலை. R மட்டும் அந்த சைடு வைங்க, மீதி எல்லாம் அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஒரு 1830 மேல இருக்கட்டு, மேல இருக்கிறது எல்லாம் கீழே கொண்டு போயிருங்க. 5 பெருக்கல் 61. இதை சுருக்கி போட்டா உங்களுக்கு R என்ன கிடைக்கும்னு பார்க்கணும். இதை வெட்டு கொடுக்கணும். 5வது பாடம் சொல்லி அடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் மேல இருக்குதா 3 5 15, மீதி 3 33, 6 5 30, மீதி 3 6 5 30. இப்போ 61 எத்தனையால பெருக்குனா கடைசி டிஜிட் 6ஆ மாறணும்னா இந்த 1 6ஆல பெருக்குனா 6ஆ மாறும். அப்போ 61 6ஆல பெருக்கியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. 6 6 36. ஓகே, அப்போ டைரக்டா 61வது வாய்ப்பாடு போடுறேன். 61 61, 6 61 366. எனக்கு எவ்வளவு கிடைச்சது வட்டி? 6%. புரிஞ்சுட்டா? இப்ப இது புது ஃபார்முலா, அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்திருக்கும். ஆர்டி கணக்குக்கு டைரக்டா அந்த ஆண்டை கொண்டு ஃபார்முலாவில் போட்டுறக்கூடாது. அதை 60 அந்த 12ஆல பெருக்கி கொண்டு போடணும். ஞாபகம் வச்சுருங்க. மாதத்துக்கு மாத்திரணும். புரியுதா? இவ்வளவுதான். அதே மாதிரி பிரின்சிபல் அமௌண்ட் நீங்க மாசந்தோறும் எவ்வளவு போட்டீங்களோ அதை தான் பீக் இடத்துல போடணும். மொத்த பிரின்சிபல் அமௌண்ட் 12,000 கொண்டு இங்க போட்டுறக்கூடாது. அது நம்ம வட்டி எவ்வளவு ரூபா கிடைச்சிருக்குன்னு கணக்கிடுறதுக்கு தான் அந்த பிரின்சிபல் அமௌண்ட், டோட்டல் பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம கண்டுபிடிச்சி அந்த வட்டியில இருந்து கழிச்சு போட்டுரும். புரியுதா? கணக்கு கூட நல்லா பாருங்க, கன்ஃபியூஸ் ஆகாதுங்க. ஓகேப்பா? நீங்க இங்க 1830/5/61 போட்டிருக்கீங்களா? ஆமா. நம்ம அந்த வேல்யூவே நம்ம 5 × 61 பெருக்கி போட்டு கீழே கொண்டு வரணும். ஆமா, அப்படியே கொண்டு வரலாம். அது எதுக்கு பெருக்கிட்டு இருக்க போறீங்க? பெருக்கி போடலாம் தானே சார்? தனித்தனியா போட்டுருக்கீங்க. ஆமா ஆமா, ஆமா பெருக்கியும் போடலாம், பெருக்கியும் போடலாம். பெருக்கி போட்டு திரும்ப வெட்டி கொடுக்க போறீங்க, 6 கிடைக்கதான் போகுது. ஓகே, அடுத்த கணக்கு போயிடலாமா? ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் போட்டுடுங்க. அடுத்த கணக்கு கம்ப்யூட்டருக்கு வேலை 20,000 ரூபாய். இந்த தொகையை 10% வட்டியுடன் 36 மாத தவணையாக தரலாம் என்கிறது அந்த கம்பெனி. எப்படி 20,000 ரூபாய ஒரு கம்ப்யூட்டருக்கு வேலை, அத 10% வட்டி தந்து நீ இது 36 மாசமா கட்டி எடுத்துட்டு போன்னு சொல்லி அவன் சொல்றான். அப்போ மாதத்தோட மாதம் மாசம் இஎம்ஐ எவ்வளவு கட்டணும்னு கொஸ்டின் கேட்கறாங்க. சரியா? இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் இது போஸ்ட் ஆபீஸ் கணக்கு மாதிரி வராது, இது நம்ம டியூ கணக்கு தான். பிரின்சிபல் அமௌண்ட் 20,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. அப்புறம் நீ டியூவா எவ்வளவு பிரிச்சு கொண்டு கட்டணும்னு சொல்றாங்கன்னா 36 மந்தா நீங்க அதை கட்டா சொல்லிடுறாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணா போதும்னா அப்போ ஒரு டியூ கணக்கு பார்த்தோம்ல, அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஒரு 20,000க்கு 36 மாசத்துக்கு எவ்வளவு வட்டி வரும்னு பார்க்கணும். ஓகேவா? 36 மாசம் கழிச்சு தானே நீங்க ரூபாய் கம்ப்ளீட் பண்ண போறீங்க. இப்போ 36 தவணைக்கு அவன் இது போட்டுருவான், இன்ட்ரெஸ்ட் போட்டுருவான். அப்போ 10%/100. 36 எப்படி போட சொல்லியிருக்கேன்? மாசத்துல கொடுத்துருக்கனால 36 12 போடணும். 0 0 0 4 12 12 12 36. உங்களுக்கு இந்த 20,000 ரூபாய் கம்ப்யூட்டருக்கு 10% வட்டி வச்சு உங்களுக்கு எவ்வளவு வருது? 36 மாசத்துக்கும் 6,000 ரூபாய் வட்டி வருதா? இங்க 1330 3 2 6 6 கூட 3 0. சரியா? 6,000 ரூபாய் வட்டி மட்டும் வருது. இப்போ கம்ப்யூட்டருக்கு வேலை 20,000. இப்போ டோட்டல் அமௌண்ட் நீங்க எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கணும்னா 20,000 + 6,000. இது அவ்வளவு நீங்க கம்ப்யூட்டருக்கு செலுத்த வேண்டிய தொகை.
வட்டியும் அசலும் சேர்த்து 26,000 ரூபாய் நீங்க கட்டணும். ஆனா நீங்க எத்தனை டியூவா தான் கட்ட போறீங்க? அடுத்தது பிரிச்சு இந்த 26,000 36 டியூவா கட்ட போறீங்க. அப்போ பங்கு வைக்க போறீங்க. 26,000 ரூபாயை நீங்க அவனுக்கு கொடுக்கணும். அதை நீங்க பிரிச்சு கட்ட போறீங்க இஎம்ஐயா. அப்போ அந்த 26,000 36 தவணையால டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு தவணைக்கு எவ்வளவு கட்டணும்னு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? அப்போ இந்த 26,000 நான் 36ஆல வகுத்து கண்டுபிடிக்கணும். 26,000 டிவைடட் பை 36. ரெட்ட நம்பர்லாம் 2ஆல டிவைட் ஆகுமா? அப்போ இதுல பாதி 18. 4 and 2 3 0 0 0. அப்புறம் ரெட்ட நம்பர் 9. இதுல பாதி 6 and 12 10 I 2 10 6,500. அப்புறம் இதுக்கு மேல மீது வெட்டு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க என்னதான் பண்ணணும்? வகுத்து என்ன பாயிண்ட்ல வருவோ அதான் ஆன்சரா போடணும். 6,500 9ஆல வகுத்து போடணும். இல்ல 65 9ஆல வகுத்து 100ஆல பெருக்கிட்டாலும் சரிதான். சரியா? ரைட்டு. இப்போ 9ஆம் ஏற்பாடு சொல்லி வகுக்க போறீங்க. 9 7 63. 2 அடுத்த 0 இறக்குறீங்க. 9 18. மீதி 2 அடுத்த 0 இறக்குறீங்க. 9 18. அடுத்தது புள்ளியை வச்சு 0 இறக்குறீங்க. திரும்பியும் அப்படிதான் போயிட்டு இருக்கும். அதனால 722.20 வந்துட்டே இருக்கும். அப்போ இங்க ஆன்சர் 722.20 722 ரூபாய் இருக்கு. அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த கணக்கு ரொம்ப குழம்ப கூடாது. ஒரு கடைக்கு போறீங்க, கம்ப்யூட்டர் விலை சொல்றான் 20,000. ஒரேடி அவங்கள்ட்ட கொடுக்க பைசா இல்லை. அப்போ வட்டி போட்டு தரலான்னு அவன் இது பண்றான். 3 வருஷமா கட்டி முடிக்கிறீங்களான்னா ஓகேங்கிறீங்க. அப்போ 10% வட்டின்னு அவன் சொல்றான். அப்போ எத்தனை டியூ வரும்னு பார்ப்பான். 36 டியூ வருது. 36 மாசமா கட்டுறீங்க. 36 மாசத்துக்கும் அவன் ஒரு வட்டியை போட்டுருவான். ஒரு வட்டியை போட்டுட்டு மொத்தம் எவ்வளவு வரும்னு பார்த்து சொல்றான். உங்களுக்கு 36 மாசத்துக்கும் 6,000 ரூபாய் வட்டி வருது. அப்போ நீங்க கம்ப்யூட்டர் 20,000, வட்டி 6,000, மொத்தம் 26,000 ரூபாய் தரணும்னு சொல்றான். அதை நீங்க மாசமா பிரிச்சு கட்டுறேன் அப்படிங்கிறீங்க. இப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வரணும்னு அவன் கணக்கு போட்டு உங்கள்கிட்ட 722 ரூபான்னு சொல்றான். இவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சா? ரைட். சரி, இன்னைக்கு கணக்கு முடிச்சுக்கலாம்னா இன்னும் கொஞ்சம் கணக்கு தான் இருக்கு. நாளைக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் முடிச்சு இதுக்கு மேல கணக்கு வச்சுட்டு தான் போர் பிடிச்சிருக்கு. அப்போ அந்த ஆர்டி கணக்குக்கு கூட கணக்கு நான் நாளைக்கு எடுத்து வச்சுக்கிறேன். அப்பதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். நான் முதல் செஞ்ச கணக்குல ஏதோ சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் இருக்கும் போல தோணுது. ஆர்டி கணக்கு திருப்பி ஒரு கதை செஞ்சிருங்க. அந்த கணக்கு ஒருக்கா செஞ்சு பாருங்க. ஆன்சர் கரெக்டா வருதா பாருங்க. பாயிண்ட் எனக்கு டவுட்டா இருக்கு. நான் இங்க ஒரு கொஸ்டின் புக்கை பார்த்து ஆன்சரை போட்டேன். ஆனா எனக்கு இதுல பாயிண்ட்ல வர சின்ன கன்ஃபியூஷனா இருக்கு. திருப்பி ஒரு கதை செஞ்சிருவோமா? யாராவது செஞ்சு ஆன்சர் வந்துச்சா? 51க்கு படிச்சீங்களா? 51 ஆன்சர் 57 18. அந்த ஆன்சர் தானா? ஓகே, சரி. அப்ப இருக்கட்டும். சரி, அப்ப பிரச்சனை இல்லை. ஓகே, அப்ப இன்னைக்கு மேக்ஸ் முடிச்சுக்கலாம்ப்பா. அடுத்த கணக்கு போயிடும். அடுத்த டாபிக் போயிடும். டாபிக் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கல்ச்சர் பத்துருங்க. தமிழ்நாடு கல்ச்சர்ல நான் ஆல்ரெடி இந்த வீக்லி எக்ஸாம் போர்ஷன் சொல்லி கொடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கல்ச்சருக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய பண்டைய கால நகரங்கள் இதெல்லாம் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். நான் அவங்களுக்கு எந்த வாரம் எடுத்தாலும் அதுக்கு முந்தின வாரம் உள்ளதுன்னு சேர்த்து தான் ரிவிஷன் வரை எக்ஸாம் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வாரம் நீங்க நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. இதனால நான் இந்த வாரம் என்ன பண்றேன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டாபிக்கும் இதுல உள்ள 6th ஸ்டாண்டர்ட் டாபிக் மட்டும்தான் எடுக்க போறோம். சரியா? அப்போ 9ஆம் கிளாஸ் இதில் விட்டுருங்க. ஓகேவா? அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ல இருந்து எக்ஸாம் உண்டு. தென்னிந்தியாவின் சமுதாய உருவாக்கம். இந்த கண்டென்ட்டை வெப்சைட்ல ஏற்றிட்டேன். இப்போ இருந்தாலும் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு குரூப்ல போட்டு விட்டுறேன். சரியா? தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் நான் இருக்கு. இதை கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆயிரும். அந்த பிடிஎஃப் நீங்க வெப்சைட்ல போய் எடுத்துக்கலாம். 4வது நம்பர்ல இருக்கு. ஓகே, தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் நான் நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். என்னென்ன பாயிண்ட்லாம் படிக்கணுங்கிறதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி தான் வச்சிருக்கேன். அது ஒரு ஜஸ்ட் நல்லா முக்கியமா படிக்கக்கூடிய பாயிண்டா அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். அதை படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ கிளாஸுக்கு போயிடுவோம்.
இப்ப தமிழ்நாடு கல்ச்சர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாடு வந்து கற்காலத்துல இருந்தே டெவலப் ஆகி சிங்க காலம் வந்து சங்க மருதிய காலம் வந்துச்சு. அப்புறம் மூவேந்தர்கள், அப்புறம் வேளிர் புலவர்கள் அப்படிலாம் வந்து 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 கடைசியா இப்போ நம்ம திரு 11 கீழ்கணக்கு நூல்கள் சம்பந்தமா இருக்கும், 11 மேற்கணக்கு நூல்கள் சம்பந்தமா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஐயன் இந்த ஆட்சி மாற்றம், இந்த வெள்ளைக்காரங்க ஆட்சி வாரதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள கதைகள் எல்லாமே தமிழ்நாடு கல்ச்சரேட்ல கொண்டு வருவாங்க. சரியா? ரைட். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இதுல வந்து தென்னிந்தியாவில ஃபர்ஸ்ட் சமுதாய உருவாக்கம்ங்கிற கண்டென்ட் 11th புக்ல இருக்கு. அந்த கண்டென்ட் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுல நான் முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் எடுத்துட்டு போவேன். நீங்க வந்து ஸ்பீடா 2 தடவை 3 தடவை இந்த புக்கை ரீட் பண்ணிருங்க. ஓகேவா? இதுல வந்து என்ன இருக்கு? தக்கான பகுதியில இருந்தே வாங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனை பாத்துருங்க. தக்கான பகுதினா தெரியும், நம்ம டெக்கான் பிளேட் சொல்லிட்டீங்க, ஒரு முக்கோண வடிவ பீடபூமி. இந்தியாவின் தென்னிந்திய பகுதி தான் தக்கான பகுதின்னு சொல்லுவோம். இந்த தக்கான பகுதியில பொது ஆண்டு முன் முதல் நூற்றாண்டில் இந்திய தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், மகாராஷ்டிரம் இந்த மாநிலங்களின் பெரும்பகுதியை உள்ளடக்கிய ஒரு நிலப்பரப்புல சாதவாகனர்னு ஒரு பிரிவினர் என்ன பண்றாங்க, ஒரு வலுவான ஒரு அரசு ஃபர்ஸ்ட் வந்து சமுதாய உருவாக்கம். இந்த தென்னிந்தியாவுல சமுதாய உருவாக்கத்துக்கு காரணம் ஃபர்ஸ்ட் வந்து சாதவாகனகர்னு ஒரு டீம் வந்து ஒரு அரசாங்கத்தை ஃபர்ஸ்ட் நிறுவுறாங்க. இதற்கு தெற்க தான் தமிழகத்துல சேர சோழ பாண்டியர்கள், இந்த சாதவாகனர்களின் சமகாலத்தவர் பாத்துருங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்ப சாதவாகனரின் சமகாலத்தவர் யார்? சரியா? ஒரு பாயிண்ட், நீங்க படிக்க வேண்டிய பாயிண்ட்ல இது ஒண்ணு. சாதவாகனரின் சமகாலத்தை சேர்ந்த மன்னவர்கள் யாருன்னு கேட்டு, சேர சோழ பாண்டியர்கள் எல்லாருமே சமகாலத்தவர் தான். பொது ஆண்டுக்கு முன் 1ஆம் நூற்றாண்டு டைமிங். சரியா? ஹெட்டிங்ஸ் இருக்கு சார். இதோட ஹெட்டிங்கா யூனிட் 5 சார். ஏன் சொல்லுங்க? தமிழ்நாடு கல்ச்சர், தென்னிந்திய தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் பாடத்துக்கு மொத்தத்தில் அதை சுருக்கி தமிழ்நாடு கல்ச்சர் நம்ம முடியும். ஓகேவா? ஹலோ மேடம், கேட்டீங்களா? தமிழ்நாடு கல்ச்சர் ரெண்டு தான். ஓகே தானா? சரி, கிளாஸுக்குள்ள போயிரும். அப்போ இந்த சேர சோழ பாண்டியர்கள் சமகாலத்தவர் சாதவாகனர் ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அசோகருடைய கல்வெட்டுகள்ல இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆகும். அசோகருடைய கல்வெட்டுகள்ல அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னு பாத்தீங்கன்னா, பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அசோகருடைய கல்வெட்டுகள். அதாவது நம்ம சங்க காலம் தொடக்க காலம் பாத்துருங்க. சங்க காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வரும். அந்த கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் இந்த அசோகர். அசோகருடைய கல்வெட்டுகள்ல மூவேந்தர்களை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. சரி, அப்ப மூவேந்தரை பற்றிய குறிப்புகள் யாருடைய கல்வெட்டுல இடம்பெற்று காட்டினா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அசோகருடைய கல்வெட்டுகள்ல இந்த மூவேந்தர்களுடைய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. சரியா? அப்புறம் இந்த வரலாற்று சான்றுகள் கொஞ்சம் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி படிக்க வேண்டியதான். அரிக்கமேடு எங்க இருக்கு? அரிக்கமேடு எங்க இருக்குன்னா புதுச்சேரியில இருக்கு. கொடுமணல் எங்க இருக்கு? இதான் கொஸ்டின் கேட்பான். சரியா? அரிக்கமேடு புதுச்சேரி, பாண்டிச்சேரி. கொடுமணல் எங்க இருக்குன்னு கேட்டு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பான். ஈரோடு. அப்புறம் இந்த ஆலங்குளம், உறையூர்னு திருச்சி. இந்த கட்டட இடிபாட்டு தடயங்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இதுல தொல்பொருள் சான்றுகளாக கிடைச்சிருக்கு. அப்புறம் ஆந்திரா, கர்நாடக பகுதிகளில் அமைந்துள்ள ஸ்தூபிகள் எந்த சமயத்தை சார்ந்ததுன்னு கேட்டீங்கன்னா, புத்த சமயத்தை சார்ந்ததுதான் ஸ்தூபிகள்னு சொல்லுவாங்க. இது மேக்சிமம் ஆந்திரா, கர்நாடக பகுதிகளில் அதிகமா இருக்கு. சைத்தியங்களும் கூடிய பௌத்த தலங்கள், அது அமராவதி, நாகார்ஜுனா இந்த 2 பகுதிகளில் அதிகமா பௌத்த மதம் பரவி இருந்தது தென்னிந்தியாவில். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ரொம்ப இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சமணர்கள் அதிகமாக இருந்தாங்கன்னு வரும். ஆனா பௌத்தர்கள் பாத்தீங்க, இந்த புத்தர்கள் வந்து அதிகமா தென்னிந்தியாவில் எந்த பகுதி அதிகமா? அமராவதி, நாகார்ஜுனா, தெலுங்கானா, ஆந்திரா பகுதிகளில் இருந்தாங்க. ரைட்.
அப்புறம் ஸ்தூபிகள்லாம் நான் கொடுத்துருப்பாருங்க. ஸ்தூபிகள்லாம் புதை மேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்பட்ட ஒரு கோலம் போன்ற அரைக்கோளம் போன்ற ஒரு அமைப்பா இருக்கும். அதுல வந்து புத்தரினுடைய அஸ்திய ஒரு 8 ஸ்தூபிகள்லாம் வைக்கப்பட்டிருந்தான். சரியா? அதாவது இறந்தவரை எரித்த சாம்பலை வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் ஸ்தூபி. இந்த போட்டுள்ள அரைக்கோள வடிவமும் ஸ்தூபி பேரண்டத்தை குறிக்கிறது. அத்துடன் புத்தர் ஆன்மீக உலகின் பேரரசு என்பதையும் அது குறிக்கிறது. அப்போ புத்தர் சமயத்தை சார்ந்ததுதான் ஸ்தூபி. அது மட்டும் கிளியரா மைண்ட்ல செட் பண்ணிடுங்க. ஓகேவா? அது எந்த மண்ணால் கட்டப்பட்டதுன்னா களிமண் தான். அப்புறம் நாணய சான்றுகள் அதெல்லாம் ரொம்ப முக்கியமா இல்லை. அப்புறம் கல்வெட்டுகள்ல ஆந்திர கர்நாடக பகுதிகளில் காணப்படக்கூடிய பிராகிருத மொழி பொறிக்கப்பட்ட அசோகர் கல்வெட்டு. அசோகர் கல்வெட்டு எந்த மொழியில் பொறிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் பிராமின் எதுவும் போட்டு வச்சு ஸ்டேட்மெண்ட் தந்திருப்பான். தப்பு பண்ணிடாதுங்க. தமிழ் பிராமிக்கும் அசோகருக்கும் இது லிங்க் இல்ல. வரும் பிராகிருத மொழி, பிராமி கிடையாது. பிராகிருத மொழியில் பொறிக்கப்பட்டதுதான் அசோகருடைய கல்வெட்டுக்கள். அதுல மூவேந்தர்களை பற்றிய குறிப்புகள் இருந்தது. ஓகேவா? ரைட். அடுத்தது தமிழக கேரள குகைகளில் காணப்படக்கூடிய தமிழ் பிராமி கல்வெட்டுகள்ல வந்து முக்கியமா மாங்குளம். மாங்குளம் மதுரை பக்கத்துல இருக்கக்கூடியது. அப்போ மதுரைங்கும் போது பாண்டியர்களை பற்றிய கல்வெட்டா தான் அது இருக்கும். அப்புறம் ஜம்பை, புகழூர் இந்த இடங்கள்ல உள்ள கல்வெட்டுகள்லாம் இந்த டீட்டெயில நமக்கு தருது. அப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு போன கிளாஸ்லயே கௌடில்யர் எழுதியது என்னன்னு கேட்டா அது அர்த்த சாஸ்திரம். சரியா? அவர் எதை பத்திய டீட்டெயில் கொடுத்துருக்காருன்னா பொருளாதாரம் எப்படி எக்கனாமிக் புக்ஸ் எழுதியிருக்காரு. அதான் பொருளாதாரம், அரசாட்சி, பாலிட்டி இந்த மாதிரி புத்தகம் எழுதுறது யாருன்னு கேட்டா அந்த கௌடில்யர். கௌடில்யர்னா சாணக்கியர். அவருக்கு இன்னொரு பேர் தான் சாணக்கியர். சாணக்கியர் எழுதியது அர்த்த சாஸ்திரம். அப்புறம் சாதவாகன அரசர் காலா அப்படிங்கிற ஒரு அரசர் எழுதிய ஒரு புத்தகத்துக்கு பேர் தான் ரொம்ப முக்கியம். சாதவாகன அரசர். சாதவாகனர்கள் எந்த பகுதி ஆட்சி செய்தார்னா அந்த ஆந்திரா பகுதி ஆட்சி செய்தவர் தான் சாதவாகனர்கள். இவர்கள் வந்து அவருடைய அரசர் வந்து ஹாலாங்கிறவரு பிராகிருத மொழியில் எழுதிய நூலுக்கு பேரு ககா சப்தசதி. ககா சப்தசதி. ககா சப்தசதிங்கிற நூலை எழுதி யாருன்னு கேட்பாங்க. அது வந்து சில இடங்கள்ல கதான்னு போட்டிருப்பாங்க. கதா சப்த சதின்னு இருக்கும். சில புத்தகங்கள்ல கதா சப்த சதின்னு இருக்கும். இங்க காகா சப்த சதின்னு இருக்கு. எப்படி இருந்தாலும் ஓகே தான். அவர் எழுதினது ஹாலா. அப்புறம் நேரம் இங்க வந்துருங்கன்னா ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. நீங்க டைம் கிடைக்கும் போது இந்த இருக்கு. முதலாம் நூற்றாண்டு மூத்த பிளினி. பிளினி எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ரொம்ப முக்கியமானதாக ஸ்டேட்மெண்ட்ல 2ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்து வச்சிருப்பான். அப்படிங்கும்போது அது அந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. இந்த இடங்கள்ல தான் கொஸ்டின்ஸ் கவர் பண்றானுங்க. நல்ல ஞாபகம் வச்சுருங்க. இங்க இருந்தே வருவோம். இது வெளிநாட்டவரது குறிப்புகள் கீழே இருக்கு. பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க நூலான எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ். இதுக்கு ஆசிரியர் பேர் தெரியாது. ஓகேவா? நம்ம போன கிளாஸ்லயே பார்த்துட்டோம் வேற ஒரு புத்தகத்துல. பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தொன்மையான ஒரு கிரேக்க நூல் தான் எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ். இந்த நூல்ல தமிழகத்தை பற்றிய குறிப்புகள் இருக்கு. ஆனா ஆசிரியர் பேர் தெரியல. கிரேக்க நூல் 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அடுத்து பாருங்க. அதே 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆனா ஆசிரியர் பேர் தெரியும். அவருக்கு பேர் மூத்த பிளினி. அவர் எழுதிய புத்தகத்துக்கு பேர் நேச்சுரல் ஹிஸ்டரி. இயற்கை வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதுலயும் நம்மளுடைய தமிழகத்தினுடைய பகுதிகளை பற்றி குறிப்பிட்டு. அப்புறம் அடுத்து பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. தாளமிங்கிறது 2ஆம் நூற்றாண்டு. சரியா? 2 கையும் தட்டினாதான் தாளம் அப்படின்னு படிச்சீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு. சரி, அப்படி படிச்சு வச்சுக்கிடுங்க. மீதி எல்லாம் 1ஆம் நூற்றாண்டு. ஜியாகிரபி புவியியல் சம்பந்தமா புத்தகம் எழுதுனது யாருன்னு கேட்டா தாலமி. 2ஆம் நூற்றாண்டு. அந்த புத்தகத்திலையும் தமிழகத்தினுடைய துறைமுகங்கள் எல்லா குறிப்புகளும் பண்டைய துறைமுகங்கள் பற்றிய குறிப்புகள் இருக்கு. அப்புறம் ரோமானியனுடைய ஒரு நில வரைபடம் ஒண்ணு இருக்கு. அது பியூட்டன்ஜெரியன் அட்டவணைன்னு சொல்லுவாங்க. பியூட்டன்ஜெரியன் அட்டவணை. இதுலதான் கன்னியாகுமரி எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. கோமரின் இந்த வார்த்தைகள். அப்புறம் இலங்கை, டாபர்பேன் இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் அந்த பியூட்டன்ஜெரியன் அட்டவணையில இருக்குதுன்னு நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். ஒரு ஸ்டாண்டர்ட்ல 9ஆம் கிளாஸ்ல ஏதோ ஒரு புத்தகத்துல இதை பத்தியா டீட்டெயில் பார்த்தோம். ஓகேவா? அப்போ இதுல முக்கியமா தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியமான ஏரியாவாகும். இந்த ஏரியாவை மிஸ் பண்ணிடாதுங்க. படிக்கும்போது அர்த்த சாஸ்திரம் கௌடில்யர் அது ரொம்ப முக்கியம். எப்பவும் தெரியணும். சாதவாகன அரசர் காலா பிராகிருத மொழியில் எழுதிய நூல்னு கேட்டா கதா சப்த சதிங்கிறது எப்பவும் தெரியணும். அப்புறம்
அந்த அசோகருடைய கல்வெட்டுகள்ல யாரை பத்திய குறிப்புகள் இருக்குன்னு கேட்டா நம்ம சேர சோழ பாண்டியர்களுக்கு குறிப்புகள் இருந்துச்சுன்னு தெரியும். மூவேந்தருடைய குறிப்புகள் இருந்துச்சு. சாதவாகனர் யாருடைய சமகாலத்தவர்னு கேட்டா சேர சோழ பாண்டியருடைய ஒரு சமகாலத்தவர். ஸ்தூபினா என்னன்னு தெரியணும். புத்தருடைய அஸ்தியை 8 ஸ்தூபிகள் வைக்கப்பட்டதுன்னு தெரியணும். அப்புறம் நேரா கீழே வந்துருங்க. மாங்குளம் கல்வெட்டு, இதெல்லாம் தமிழ் பிராமி கல்வெட்டுகளுக்கு உதாரணங்கள் கேட்டா மாங்குளம், ஜம்பை, புகழூர்லாம் என்ன லெட்டர்ஸ்ல இருந்துச்சுன்னா தமிழ் பிராமி கல்வெட்டு. ஓகேவா? ஜம்பை, புகழூர், தமிழ்நாட்டில் உள்ள கல்வெட்டுகள் பழசு எல்லாமே மேக்சிமம் தமிழ் பிராமி தான். ஓகே, ஆந்திராவில் வரக்கூடியதான் பிராகிருத மொழின்னு வரும், பிராகிருதம். சரி, அப்புறம் அந்த மூத்த புலினிலாம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா 1ஆம் நூற்றாண்டு, மூத்த முதல் அப்படின்னு படிச்சுக்கோங்க. அப்புறம் தாளமீனா 2ஆம் நூற்றாண்டுன்னு படிச்சுக்கோங்க. தாளம் 2 கை தட்டினாலும் தாளம். அப்புறம் இந்த ரோமானியர்களுடைய நிலவரைபடம், பியூட்டன்ஜேரியன் அட்டவணை ஞாபகம் வச்சிருங்க. அப்புறம் இது இவ்வளவு ஃபர்ஸ்ட்ல இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம் இவ்வளவு நேரம். சரியா? இந்த மாதிரி தெளிவா படிக்கணும் நீங்க. நான் இன்னைக்கு எவ்வளவு எடுக்கிறேன்னு எனக்கு தெரியாது, எடுப்பேன். மீதி உள்ள கண்டென்ட் இந்த பிடிஎஃப் உங்கள்கிட்ட இருக்கும், ஃபுல்லா ரீட் பண்ணிருங்க. இந்த வர எக்ஸாமுக்கு கிளியரா படிச்சிருங்க. ஓகேவா? முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு போயிருவேன். அப்புறம் அசோகருடைய கல்வெட்டு தான் திரும்பியும் வருது மௌரியர் கால இந்தியாவுக்கு. அசோகருடைய கல்வெட்டுகள் பொது ஆண்டு நான் சொன்னோம்ல, பொது ஆண்டுக்கு முன் அந்த 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. 3ஆம் நூற்றாண்டுங்கிறது 270 இருந்து 30 வரைக்கும். அதாவது தென்னிந்தியாவினுடைய அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்குகிறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்குவது எதுன்னு கேட்டா அசோகருடைய கல்வெட்டுக்கள். அசோகருடைய 2ஆம் பாறை கல்வெட்டு நம்பர்ஸ் பாருங்க. 2ஆம் பாறை கல்வெட்டு, அசோகருடைய 2ஆம் பாறை கல்வெட்டுல மௌரிய அரசின் எல்கைக்கு அப்பால் அமைந்த அண்டை அரசுகளாக தமிழகத்தில் ஆட்சி புரிந்த அரச மரபுகளான சோழர், பாண்டியர், அப்புறம் கேரள புத்திரர் தான் சேரர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள், அப்புறம் சத்திய புத்திரர் ஆகியோரை குறிப்பிடுகின்றனர். அப்போ எந்த கல்வெட்டுகள்ல தமிழக மன்னர்களை பற்றி குறிப்பிடுன்னு கேட்டா நம்ம அசோகர்னு தெரியும். அசோகருடைய எத்தனாம் பாறை கல்வெட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அசோகருடைய 2ஆம் பாறை கல்வெட்டு இல்லையா? அசோகருடைய 2ஆம் பாறை கல்வெட்டு மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா 2ஆம் பாறை கல்வெட்டு. சரி, அப்புறம் அசோகர் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமாக 2 மருத்துவ நூல் எழுதியிருந்தார். அசோகருடைய விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு இருவகைப்பட்ட மருத்துவ வசதிகள் செய்து கொடுத்தார் என சொல்லப்படுகிறது. அசோகர் ஞாபகம். அடுத்த நேரம் 8 தொகை 10 பாட்டு ஏறத்தாழ எத்தனை பாடல்கள்னு கேட்டா 2400 பாடல்கள். ஸ்பீடா போறேன், ஸ்பீடா போயிட்டு மட்டும் சொல்லிடாதீங்க. போயிட்டு அந்த 8 தொகை 10 பாட்டு ஏறத்தாழ 2400 பாட்டு. சரி, அப்ப 24 ஹவர்ஸ் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுட்டு 8 தொகை 10 பாட்டு. ஓகேவா? இலக்கியக்காரன் 3 முதல் 800 அடி அளவு வரைக்கும் இந்த பாடல்கள் இருக்கு. 8 தொகைக்கு நூல் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் கண்டிப்பா தெரியணும்பா. யாரும் தெரியாம இருந்தாங்க. நற்றிணை, குறுந்தொகை, 500, 10 பற்று, பரிபாடல், கலித்தொகை, 400, புறநானூறுன்னு வாயில ஸ்பீடா வரணும். 10 பாட்டு இதெல்லாம் திருமுருகாற்றுப்படை, புறநாற்றுப்படை, சிறந்தவானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டணப்பாலை, மலைபடுகடா. சரியா? ஓகே, இந்த மாதிரி அதை படிச்சு வச்சுங்க. சங்கம் மருவிய காலத்தை சேர்ந்தது 14 கீழ்கணக்கு நூல்கள். சங்கம் முடியக்கூடிய நேரத்துல வரக்கூடியது. பெரும்பாலும் கீழ்கணக்கு நூல்கள் எதை பத்தி சொல்லணும்னு கேட்பாங்க. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல கேட்கக்கூடிய வார்த்தைகளாகும். நீதி பற்றியும் ஒழுக்க நெறிகள் பற்றியும் பேசுவது எது? 14 கீழ்கணக்கு நூல்கள். அதுலதான் திருக்குறளும் யாரும் வந்துருவா, நாலடியாரும் இதுல முதன்மையானவை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 14 மேல் கணக்கு நூல்கள்னா எதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? இந்த 8 தொகையும் 10 பாட்டும் 14 மேல் கணக்கு நூல்கள். இதெல்லாம் மேல இருக்கிறதுனால மேல் கணக்கு முதல்ல வந்ததுனால. அதுக்கு பிற்காலத்துல வந்தது 14 கீழ்கணக்கு நூல்கள். சங்கம் மருவிய காலத்துல சேர்ந்து, மருவிய காலம்னா சங்க காலம் முடியக்கூடிய நேரத்துல வந்ததுதான் 14 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. அது பெரும்பாலும் எதை பத்தி சொல்லணும்னு கேட்டாங்கன்னா நீதியும், நம்ம திருக்குறள் இதுதான் சொல்லும், நீதியும் ஒழுக்க நெறிகளை பற்றி பேசக்கூடியதான் திருக்குறள். அதனாலதான் இங்க முதன்மையானதாக எதை கருதப்படுறாங்கன்னா திருக்குறளையும் நாலடியாரையும் அதை கொண்டு முதல்ல வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் முதன்மை காப்பியங்கள் இதெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிலப்பதிகாரம், ஐஞ்சிறுகாப்பியங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? சிலப்பதிகாரம், மணிமேகலை. அதுல பண்பாடு மற்றும் மத வரலாற்றுக்கு சிறந்த சான்றுகளாக 2 எடுக்கிறது எதுனா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். உங்களுக்கு தெரியும் புகார் நகரத்தின் சிறப்பு, கோவலன் கண்ணகி கதை, இதெல்லாமே இதுல வரும். சிலப்பதிகாரம் மணிமேகலையில வரக்கூடியது. ஓகேவா? ரைட். இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ், படிச்சு வச்சிருங்க. ரைட். அப்புறம் இங்க பாருங்க, சங்ககால பெண்பார் புலவர்கள் யாரு? ஒரு 450க்கும் மேற்பட்ட புலவர்கள்ல 30 பெண்பார் புலவர்கள், 30.
அதுல 150க்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றியுள்ளார்கள் இவர்கள். அதுல உங்களுக்கு இந்த டீட்டெயில் தெரியதை விட இந்த யாரெல்லாம் பெண்பார் புலவர்கள் மட்டும் பெயர் படிச்சு வச்சுங்க: ஔவையார், அல்லூர் நன்முல்லையார், காக்கை பாடினியார், காவர் பெண்டு, நல்வெளியார், ஓக்கூர் மாசாத்தியார், பாரி மகளிர், இதெல்லாம் வந்து மிக முக்கிய பெண்பார் புலவர்கள். ஓகேவா? 2-3 தடவை ரீட் பண்ணிடுங்க, ஞாபகம் வரும். ஔவையார், அல்லூர் நன்முல்லையார், காக்கை பாடினியார், காவல் பெண்டு, நல்வெளியார், ஓக்கூர் மாசாத்தியர், பாரி மகளிர். ஓகேவா? இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு பார்த்த கண்டென்ட் தெரியும். பார்த்ததை கிளியர் பண்ணி விட்டுறேன். தக்கான பகுதியில சாதவாகனர் வந்தாங்க. இந்த காலம் பாத்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அசோகருடைய கல்வெட்டுல மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகள் இருந்துச்சு. அரிக்கமேடு, கொடுமணல், இந்த இடங்கள்லாம் தொல்பொருட்கள் சான்றுகள் கிடைத்தது. அப்புறம் புத்த சம்பந்த ஸ்தூபிகள் எங்க இருக்கு? ஆந்திரா, கர்நாடகா, அதுக்கு அமராவதி, நாகார்ஜுனா அந்த பகுதிகளை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்தூபி என்பது புத்தர் எரிச்சு அந்த அஸ்திகளை புதைக்கப்பட்ட இடங்கள் தான் ஸ்தூபின்னு சொல்லுவாங்க. அரைக்குள வடிவத்துல இருக்கும். ஆந்திரா, கர்நாடக பகுதிகளில் பொறிக்கப்பட்ட அசோகருடைய கல்வெட்டுகள் எந்த மொழியில இருந்துன்னு கேட்டா பிராகிருத மொழி. அதுல மூவேந்தர்களை பற்றிய குறிப்புகள் இருக்குது. அப்புறம் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 3 மாங்குளம், ஜம்பை, புகழூர். அப்புறம் அதை பார்த்தோம். அப்புறம் பொருளாதாரம், அரசாட்சி கலை குறித்து எழுதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா கௌடில்யர். கௌடில்யர்னா சாணக்கியர். அவர் எழுதிய நூலுக்கு பேர் அர்த்த சாஸ்திரம். அப்புறம் ஆந்திரர் தான் சாதவாகனர். சரி, ஆந்திரருக்கு இன்னொரு பேர் தான் சாதவாகனர் குறிப்பிடும் புராணங்கள் இருக்கு. அப்புறம் மகாவம்சம் எந்த நூல்னு கேட்பாங்க. மகாவம்சம் மீன்ஸ் பௌத்த நூல். பௌத்த வரலாற்றை கூறக்கூடிய ஒரு நூலுக்கு பேர் தான் மகாவம்சம். சாதவாகன அரசர் காலா எழுதிய ஒரு நூலுக்கு பேர் தான் கதா சப்த சதி. அது பாத்தீங்க. அப்புறம் இந்த 3 ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கிறேன். 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ்ங்கிற நூல்ல தமிழகத்தினுடைய அந்த மூவேந்தர்களை பற்றிய குறிப்புகள் இருக்கும். அந்த சங்க காலத்தை பற்றிய குறிப்புகள்லாம் இருக்கு. அந்த துறைமுகங்கள் பற்றிய குறிப்புகள் இருக்கு. 1ஆம் நூற்றாண்டுல வந்தவர் 1ஆம் பிளினி, மூத்த பிளினி இயற்கை வரலாறு. அப்புறம் தாலமியினுடைய ஜியோகிராபி 2ஆம் நூற்றாண்டு. அப்புறம் ரோமானியர்களுடைய நிலவரைபடம், பியூட்டின்ஜேரியன் அட்டவணை. அப்புறம் மௌரியர் காலத்துல தென்னிந்தியாவை பார்த்தீங்கன்னா அசோகருடைய கல்வெட்டுகள் தான் இந்தியா இங்க தென்னிந்திய அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்குகிறது கேட்டா அசோகர். அசோகருடைய 2ஆம் பாறை கல்வெட்டுல தான் சேர, சோழ, பாண்டியர்கள், கேரள புத்திரர்கள், சத்திய புத்திரர்களை பற்றிய குறிப்புகள் இருக்குது. அசோகர்கள் குறியதுல வந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான இருவகைப்பட்ட மருத்துவ வசதிகள் செய்து கொடுத்தாருங்கிறத பத்தி குறிப்புகள் இருக்கு. அப்புறம் 8 தொகை 10 பாட்டு ஏறத்தாழ 2400 பாட்டு பார்த்தோம். 3 முதல் 800 அடின்னு பாத்தீங்க. 8 தொகை எதெல்லாம் பாத்தீங்க? 10 பாட்டு இதெல்லாம் பாத்தீங்க. 14 கீழ்கணக்கு என்ன தெரியணும், 14 மேல் கணக்கு நூல்கள் தெரியணும். 14 மேல் கணக்கு நூல்கள்னா 8 தொகை 10 பாட்டு. 14 கீழ்கணக்கு நூல்கள்னா பெரும்பாலும் நீதியும் ஒழுக்க நெறிகள் பற்றி சொல்லக்கூடிய அந்த திருக்குறளும் நாலடியாரையும் முதன்மையானதாக வச்சு நீங்க சொன்னீங்க. அப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலையும் காப்பிய நூல்களை முதன்மையான காப்பியங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் சங்ககால பெண்பார் புலவர்கள் பத்தி பாத்தீங்க. அதுல ஒரு 450க்கும் மேற்பட்ட சங்ககால புலவர்கள்ல ஒரு 30 பெண்பார் புலவர்கள் பத்தி டீடைல்ஸ் இருக்கு. 150க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல முக்கியமானவங்கன்னு பாத்தீங்கன்னா ஔவையார், அல்லூர் நன்முல்லையார், காக்கை பாடினியார், காவல் பெண்டு, நல்வெளியார், ஓக்கூர் மாசாத்தியர், பாரி மகளிர், இதெல்லாம் வந்து முக்கியமான பெண்பார் புலவர்கள்னு பாத்தீங்க. இவ்வளவுதான். அப்புறம் சாதவாகனர் ஆட்சியின் கீழ் தென்னிந்தியா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சாதவாகனர்னா ஆந்திரர்களுடைய ஆட்சியின் கீழ தென்னிந்தியா எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் 1ஆம் நூற்றாண்டில் தக்கான பகுதியில் தோன்றினார். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பொது ஆண்டுக்கு முன் 1ஆம் நூற்றாண்டுல தக்கான பகுதியில் தோன்றியவர் தான் அந்த சாதவாகனர்கள். இவங்க வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம் இந்த ஒரு சில பகுதிகளையும் அவர்கள் ஆண்டிருக்காங்க. அதுல முக்கியமா வந்து பிரதிஸ்தான் அவருடைய கோதாவரி நதி தீரம், கோதாவரி நதி இருக்குல்ல, சாதவாகனர் மகாராஷ்டிரா பகுதிகளுக்கு நகர்ந்து சென்று கோதாவரி நதி தீர்த்தத்துல பிரதிஸ்தான், அவருடைய தலைநகரத்துக்கு பேர் வந்து பிரதிஸ்தான். எது? சாதவாகனருடைய தலைநகரம் பிரதிஸ்தான். அது எந்த ஆற்றங்கரைன்னு கோதாவரி நதி என்ன நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தினார்களாம். ஓகே, அது ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் பிளினியினுடைய நூல், ஆந்திர நாட்டிலிருந்து மூத்த பிளினி, ஒரு 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மூத்த பிளினி ஒரு நூல் எழுதியிருந்தார்ல, என்னது? நேச்சுரல் ஹிஸ்டரியா. அந்த புத்தகத்துல ஆந்திர நாட்டில் இருந்த ஒரு கோட்டைகளுடன் கூடிய 30 நகரங்கள், ஒரு பெரும்படை, குதிரைப்படை, யானைப்படை ஆகியன குறித்து அவர் சொல்றாரு. எந்த நூல்ல குறிப்பிடப்படுகிறதுன்னு கேட்டா பிளினியினுடைய நூல்ல. அப்புறம் சாதவாகன அரசர்களுள் கௌதம புத்திர சதகர்ணி பெரும் அரசர். இந்த கௌதம புத்திர சதகர்ணி சாக அரசர் நாகபானாவை வென்ற அவர் நாகபானாவின் நாணயங்களை தன் அரச முத்திரையோடு மீண்டும் வெளியிட்டவர் யார்? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆகும். கௌதம புத்திர சதகர்ணி. கௌதம புத்திர சதகர்ணி சாக அரசரை வந்து ஜெயிச்சிருக்கிறார். ஜெயிச்சுக்கிட்டு அந்த அரசருடைய நாகபானா அப்படிங்கிற அரசரை வெற்றி கொண்டவர் இந்த கௌதம புத்திர சதகர்ணி. அந்த நாகபானாவினுடைய நாணயங்கள் எல்லாம் தன் அரச முத்திரையோடு மீண்டும் இவர் என்ன செஞ்சிருக்காரு? அந்த நாணயங்களுக்கு மேல இவருக்கு முத்திரையை குத்தி வெளியிட்டிருக்கிறாரு.
ஓகேவா? அவர் தான் யாரு? கௌதம புத்திர சதகர்ணி. சதக்குன்னு என்ன செஞ்சிருக்கிறாரு? முத்திரையை குத்தி வெளியிட்டிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு? எந்த நாகபானா. ஓகே. அப்புறம் அவருடைய தாய்க்கு பேர் தான் கௌதம பாலஸ்ரீ. யாருக்கு அம்மா? கௌதம புத்திர சதகர்ணியுடைய அம்மாவுக்கு பேரு கௌதம பாலஸ்ரீ. அவருடைய கல்வெட்டுகள் 2 தான் இருக்கு. நாசிக் கல்வெட்டு, சாகர் பகல்வர். அந்த நாசிக் கல்வெட்டுல இவர் யாரெல்லாம் வெற்றி கொண்டார்னு எழுதியிருக்குன்னா, சாகர் பகல்வர், யவனவர்கள் ஆகியோரை இந்த கௌதம புத்திர சதகர்ணி வெற்றி கொண்டாருங்கிற குறிப்புகளை அந்த நாசிக் கல்வெட்டு. அப்ப நல்லா தெரிய வேண்டியது, நாசிக் கல்வெட்டு யாரை பற்றியது அப்படின்னு கேட்டா தெரிய வேண்டியது இந்த சாதவாகனர்களை பற்றியதுதான் நாசிக் கல்வெட்டு. சாதம் நாசில சிக்கிட்டு அப்படின்னு படிச்சுக்கிடுங்க, முடிஞ்சு போகும். சரியா? நாசில அறித்து சாதம் அப்படிங்கும் போது சாதவாகனர்கள் பற்றிய குறிப்புகள் எந்த கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளதுன்னா நாசிக் கல்வெட்டு. யாரு? அவங்க அம்மா கௌதம பாலஸ்ரீங்க கல்வெட்டு தான் அந்த நாசிக் கல்வெட்டு. சரி, அப்போ அந்த கௌதம புத்திர சதகர்ணி நாகபானாவை வென்றாருங்கிற கதை தெரியணும். அப்புறம் அவருடைய நாணயத்துக்கு மேல இவருக்கு முத்திரை அடிச்சாரு. அப்புறம் இவங்களை பத்திய டீட்டெயில் பிளினியில இருக்கு. பிளினி எழுதின நூல்ல அந்த ஆந்திர நாட்டுல கோட்டை இருந்துச்சு, ஒரு 30 நகரங்கள் இருந்துச்சு, ஒரு பெரும் படை இருந்துச்சு, குதிரைப்படை இருந்துச்சு, யானைப்படை இருக்கு அப்படின்னு அவர் அழகா எழுதியிருந்தாரு. இவங்களுடைய தலைநகரம் எங்கன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில பைத்தன்கிற இடம், பிரதிஸ்தான். அவ்வளவுதான், கோதாவரி ஆற்றுக்கரையில. ஓகே, என்ன இருக்குல்ல? சாதவாகன பேரரசுனா இந்த மேப்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் பகுதி தான். மகாராஷ்டிராவும் கர்நாடகாவும் கொஞ்சம் போல ஆந்திராவும். ஓகே, இங்க அமராவதி டு அங்க வந்து இது வரைக்கும் போயிட்டு இருக்கு, கோதாவரி இந்த ஆத்தங்கரையில போயிட்டு இருக்கு. ஓகே, டன். இந்த அஸ்வமேத யாகத்தை நடத்தினது யாருன்னா இந்த கௌதம புத்திர சதகர்ணி. அஸ்வமேத யாகம் அன்னைக்கு சொல்லியிருந்தேன், குதிரையை பலியிடுவாங்க போர்ல வெற்றி அடைஞ்சாச்சுன்னா. அப்புறம் இந்த கௌதம புத்திர சதகர்ணிக்கு பின்னால யாரு பொறுப்பேற்கிறாங்கன்னா அடுத்த மன்னர் வசிஷ்ட புத்திர புலுமாவி. இவர் வந்து எல்கைகளை விரிவடை செய்தார். புலுமாயி என்ன செஞ்சிருக்காரு? பலூன் ஊதுன மாதிரி எல்கைகளை என்ன செஞ்சிருக்காரு? விரிவடைய வச்சுட்டாருன்னு ஞாபகம் வச்சுருக்காரு. சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அது புலுமாவிய பலுமாவின்னு படிச்சாங்க. பலூன் மாவி அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா பலூன் வந்து என்ன செய்யும்? ஊத ஊத விரிவடையும். அதே மாதிரி இவர் என்ன பண்ணிருக்காரு? அது ஊதி ஊதி அவருடைய எல்கைகளை விரிவடைய செய்தார். யாரு? அந்த வசிஷ்ட புத்திர புலுமாவி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஆள் வர்றார், அடுத்த மன்னர் யக்னஸ்ரீ சதகர்ணி. யக்னஸ்ரீ சதகர்ணி என்ன பண்ணாருன்னா வெளிநாட்டு வாணிகத்தின் முக்கியத்துவத்தை காட்டும் வகையில் கப்பலின் வடிவம் பதிக்கப்பட்ட, இது ரொம்ப முக்கியமானது, கப்பலின் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயத்தை வெளியிட்டவர் யார்? யக்னஸ்ரீ சதகர்ணி. யக்னஸ்ரீ சதகர்ணி என்ன பண்ணார்னா கப்பலின் வடிவம் பதிப்பிக்கப்பட்ட நாணயத்தை வெளியிட்டார். சரியா? யக்னஸ்ரீ கப்பலுக்கு பேர அப்படி யக்னஸ்ரீன்னு படிச்சு வச்சுங்க, அப்ப முடிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம பார்த்தோம்ல சாதவான ஹாலான்னு ஒரு ஆள் பார்த்தோம்ல, ஹாலா வந்து ஒரு 700க்கும் மேற்பட்ட காதல் பாடல்கள் ஏற்றிருக்கிறார் அந்த காலத்திலே. சரியா? அதான் காகா சப்தசதி. முதல்ல பார்த்தோம் காகா சப்தசதி என்ன நூல்ல இதை பத்தி டீட்டெயில் இருக்குன்னு பார்த்தோம். ஒரு 700 காதல் பாடல்களை பாடியவர் யாருன்னு கேட்டா ஹாலாங்கிறவர் யாருன்னா சாதவாகன அரசர். சரியா? ரைட்டு. அப்போ உங்களுக்கு இப்ப 2-3 அரசரை பத்தி தெரியும். சாதவாகன அரசர்கள்ல ரொம்ப ஸ்லோவா தான் போறேன். நான் சொல்லி தரக்கூடிய விஷயத்த நீங்க கிளியரா படிச்சுங்க, மீதி நீங்க ரீட் பண்ணி படிச்சுக்கலாம். நான் சொல்லி தரதை நீங்க திருப்பி ஒரு லைட்டா பார்த்தா போதும். அப்புறம் இந்த கௌதம புத்திர சதகர்ணின்னு வந்தோம். அவர் நாகபானாவை வேண்டார். அது நாணயத்துக்கு மேல மீண்டும் அவருடைய முத்திரையை குத்தினார். அவங்க அம்மா கௌதம பாலஸ்ரீ அவங்க ஒரு நாசில சோறு யாருன மாதிரி என்ன பண்ணாரு? நாசி கல்வெட்டை எழுதியிருக்கிறாங்க. யாரெல்லாம் வெற்றி அடைய செய்தாருன்னு பாத்தீங்கன்னா சாகர் பகல்வர்கள். இப்ப யவனர்கள்லயா இவர் யாரு? யவனர்கள்ல யாரு? வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய ரோமானியர்கள் தான் யவனவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்களையும் இந்த கௌதம புத்திர சதகர்ணி வெற்றி கொண்டதாக கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. அதுபோக இவரு அஸ்வமேத யாகத்தை மேற்கொண்டாருங்கிற குறிப்புகளையும் அதுல இருக்கு. அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா வசிஷ்ட புத்திர புலுமாவினா பலூன் மாதிரி ஊதும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எல்கைகளை எல்லாம் ஊதி ஊதி விரிவடைய செய்தாரு. மற்றொரு புகழ்பெற்ற அறிஞருக்கு பேர் வந்து யக்னஸ்ரீ. அவர் வந்து கடல் வணிகத்துல ரொம்ப சிறப்பா இருந்ததுனால கப்பலின் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயத்தை வெளியிட்டார். அப்புறம் சாதவான அரசர் ஹாலாங்கினாலே ஒரு ஹாலா சாங் ஞாபகம் வச்சுக்கீங்க. அது ஒரு 700 காதல் பாடல். அதான் காகா சப்தசதிங்கிற நூலை ஏற்றினார். அப்புறம் மகாராஷ்டிர பிராகிருத மொழியில் எழுதப்பட்டது. என்ன பிராகிருத மொழின்னு பார்த்தோம்.
மகாராஷ்டிர பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட இந்த நூல் என்ன நூல்? கதா சப்தசதி. சங்க இலக்கியத்தின் அகப்பொருளை மேக்சிமம் ஒத்து இருக்கு. நம்ம சங்க இலக்கியத்தினுடைய அகப்பொருட்களை ஒத்து இந்த கதா சப்தசதிங்கிற நூல் இருக்கு. இப்போ எந்த நூற்றாண்டுல இந்த பேரரசு வீழ்ச்சி அடைகிறதுனா முதலாம், அதாவது 1ஆம் நூற்றாண்டு தொடங்குறதுக்கு முன்னாம் நூற்றாண்டுலயே இவங்க தொடங்கிட்டாங்க. கிமுல தொடங்குற நூற்றாண்டு கிபில 3ஆம் நூற்றாண்டை ஒட்டி சாதன பேரரசு வீழ்ச்சி அடைகிறது. கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இவங்களுக்கு பின்னாடி யாரு வராங்கன்னா இக்ஷவாகு. அப்போ இது கேட்பாங்க, சாதவாகனர்களுக்கு அடுத்து யாருன்னா இக்ஷவாகு அப்படின்னு ஒரு ஃபேமிலி வருது. இக்ஷவாகுங்கிற ஒரு அரசகுலம். அதனை தொடர்ந்துதான் பல்லவர்கள் வராங்க. அப்புறம் வட கர்நாடக பகுதிகளில் கடம்பர்களும் ஆட்சி புரிந்தனர். சரி, அப்போ இதை அப்படியே ஒரு ஆர்டரா கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் யாருன்னா சாதவாகனர். ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. சாதவாகனர் அவங்க கீழே அடுத்த யார் ஆட்சிக்கு வர்றாங்கன்னு கேட்டா இக்ஷவாகு. அப்புறம் அவங்க கீழே பல்லவர்களையும் பிளஸ் பல்லவர்கள், வட இந்திய பகுதிகளில் கடம்பர்கள். இந்த மாதிரி தான் அவன் ஆர்டர்ல தென்னிந்திய பேரரசு வரிசையா வந்துட்டு இருக்கு. சாதவாகனர், இக்ஷவாகு, இக்ஷவாகுக்கு அடுத்து பல்லவர்கள், கடம்பர்கள். அப்புறம் இந்த சாதவாகன காலத்தின் முக்கியத்துவம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இல்லை. அப்போ பெரும்பாலும் பௌத்தர்களும் பிராமணர்களும் இந்த டைம்ல இவங்களால நல்லா பயன் பெற்றார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பயனாளிகள் மீன்ஸ் இவங்களை வச்சு இவங்க நல்லா வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது. அப்போ பயனாளிகள் பாத்தீங்கன்னா பௌத்தர்களும் பிராமணர்களும். சமணர்கள் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பௌத்தர்கள், பிராமணர்கள் ரெண்டு பேரும் இவங்களை வச்சு வாழ்ந்துருக்காங்க. அப்புறம் பௌத்த துறவிகளுக்கு இவங்க நிலத்தை மானியமா கொடுப்பாங்க. அதனால அவங்களுக்கு வரி விலக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. எந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது? முக்கியமான கல்வெட்டு நனிகாட் கல்வெட்டு. பௌத்திஸ்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நிலங்களெல்லாம் மானியமா கொடுத்துருக்காங்க. வரி விலக்கு அளிச்சு நீங்க இந்த நிலத்துல உங்க கோயிலை கட்டிக்கிடுங்க, வீட்டை கட்டிக்கிடுங்க, பௌத்த மதத்தை பரப்பிக்கிடுங்க. ஓகேவா? அந்த நிலத்துக்கு என்ன கல்வெட்டு காரணம்? எந்த டீட்டெயில் எங்க நனிகாட், நல்லா கட்டிய கோயில அப்படின்னு சொல்லி அப்படி வச்சிருக்கோம். பௌத்தர்களுக்கு நல்லா கோயில் கட்டிக்கலாம், இன்னும் வரி கட்டாண்டாம் அப்படின்னு நான் வரி கட்ட வேண்டாம் அப்படின்னு ஞாபகம் வச்சு படிச்சீங்கன்னா நனிகாட் கல்வெட்டு அப்படின்னு படிச்சு வச்சிருங்க. இந்த சைடு சங்க காலம் ரொம்ப முக்கியம். ஒரு போட்டோ போட்டுருக்கு பாருங்க, நனிகாட் கல்வெட்டு இப்படி இருக்கு. இந்த கல்வெட்டு எப்படி படிக்கனே தெரியல. அப்புறம் சங்க காலத்து வந்ததுலேயே ரொம்ப முக்கியமான காலம். இந்த காலத்தோட நம்ம என்ன முடிச்சுக்கலாம். மணி எத்தனை? 4:05 ஆயிட்டோம். எத்தனை மணி வரை கிளாஸ்? 2:30 to 4 மணி வரை கிளாஸ். அவ்வளோதானே? சரி, இந்த ஒன்றை முடிச்சுட்டு போயிடும். ஓகேவா? வெயிட் பண்ணலாம்ல? சரி, சங்க காலத்தை மட்டும் ஸ்பீடா முடிக்கிறேன். சங்க காலம்னாலே தெரிஞ்சிட வேண்டியது கிமு 3ல இருந்து, அதாவது கிமு 300ல ஸ்டார்ட் ஆகும். கிமு 300 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கிமு 300 to கிபி 300 வரைக்கும் உள்ள காலம் தான் சங்க காலம். பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டிலேயே தமிழகத்தின் 3 அரச மரபுகள் குறித்து அசோகர் அறிந்திருந்தாலும் பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டு அப்படி இங்க வந்துருங்க. அசோகர் கல்வெட்டுகளில் ஏற்கனவே அசோகர் கல்வெட்டுல யாரை பத்தி சொல்லி பார்த்தோம்? மூவேந்தரோடு இடம்பெற்றுள்ள சத்தியபுத்திரர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்து. சத்தியபுத்திரர்னா கேரளபுத்திரர்னா சேரர்களை குறிக்கும். சத்தியபுத்திரர் யாரை குறிக்கணும் இருக்கா கொஸ்டின் கேட்டு வச்சிருந்தான். சத்தியபுத்திரர்னா யாருன்னா அதியமான். அதியமான் தான் சத்தியமா வாழ்ந்திருப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கீங்க. ரொம்ப நீதி தவறாதவே அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா சத்தியபுத்திரர். அதியமான் என்பது சங்க பாடல்களில் இடம்பெற்றுள்ள யார அந்த வேளிர்களை பிடிக்கக்கூடியதான் சத்திரபுத்திரர். அந்த வேளிர்கள்ல ஒருத்தன் தான் யாரு? அதியமான். ஓகேவா? அப்போ மன்னரை டைரக்டா கொடுத்தாங்கன்னா அதியமான், இல்லைன்னா மொட்டையா வேளிர், சேரர், சோழர், பாண்டியர்னு கொடுத்தா அந்த சத்தியபுத்திரர் யாரை பற்றி குறிப்பிடுகிறோம் கேட்டா வேளிரை குறிப்பதாக உள்ளது. ஓகேவா? அப்புறம் சோழர்கள் தமிழகத்தினுடைய மத்திய வட பகுதியில ஆட்சி பண்ணாங்க. சோழரை பத்தி உங்களுக்கு தெரிய கரிகால சோழனை பத்தி நல்லா தெரியும். அவர் என்ன பண்ணாரு? காவிரி ஆற்றின் குறுக்க என்ன கட்டினாரு? கல்லணையை கட்டினான்னு தெரியும். அந்த டைம்ல அவருடைய தலைநகரம் உறையூர் ஆகும். அதான் திருச்சின்னு சொல்லுவாங்க. திருச்சி தான் உறையூர்னு சொல்லுவாங்க. சரியா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். திருச்சி மீன்ஸ் உறையூர். மேலும் புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம் முக்கிய துறைமுகமாக அவங்களோட சோழர்களுடைய அந்த நேரம் துறைமுகமாக இருந்தது எதுன்னு கேட்டா புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம். சோழர்களுடைய சின்னம் புலின்னு தெரியும். அப்புறம் கரிகால் ஆட்சியின் போது இங்க நடைபெற்ற வணிக நடவடிக்கை இது ரொம்ப முக்கியமானது. கடியலூர் உருத்திரங்கடனார் எழுதிய நூலுக்கு பேரு பெண்ணப்பாலை பட்டினப்பாலை. இதுக்கு ஷார்ட்கட் சொல்லி தான் தந்தேன்.
பாலை நிலத்துல மணல் புயல் வீசும். அந்த மணல் புயல் வந்து கண்ணுல படும்பொழுது கண் என்ன செய்யும், உறுத்தும். அதனாலதான் இதுக்கு பேர் வந்து உருத்திரங்கண்ணுனார். அதான் பட்டின பாலை. கண்ணுல என்ன பட்டுச்சு, பாலை மண்ணு பட்டதுனால கண்ணு உறுத்திட்டு அப்படின்னு சேர்த்து படிச்சிட்டீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார்கள் என்பது பட்டினப்பாலை. இந்த பட்டினப்பாலையில யாரைய பற்றிய ஆட்சி பற்றி குறிப்பிடுகிறதுன்னு கேட்டா கரிகால சோழனுடைய வணிக நடவடிக்கைகள், அவருடைய ஆட்சி சிறப்புகள் எல்லாமே இந்த பட்டினப்பாலையில் உள்ளது. ஓகேவா, ஈஸியா படிச்சு வச்சுக்கோங்க. போன வாரம் டெஸ்ட்ல கூட நான் கேட்டிருந்தேன் இந்த கொஸ்டினை, ஒன்று ரெண்டு பேர் தப்பா பண்ணி வச்சிருந்தீங்க. ஞாபகம் ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. அப்புறம் இளம் சேட்டு சென்னியினுடைய மகன் தான் யாரு, சேட்டுக்க மகன் தான் கரிகாலன் அப்படின்னு படிச்சு வச்சுக்கோங்க. சரியா, சேட்டுக்க மகன் பெரிய காலை, பெரிய காலன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி கரிகாலன் அப்படின்னு படிச்சு வச்சுருங்க. இந்த சங்ககால சோழ அரசர்களில் தலையாயினவராக கருதப்படுவர் தான் இந்த கரிகால சோழன் அப்படின்னு பட்டினப்பாலை அவருடைய ஆட்சியை பற்றி விரிவாக கூறுகிறது அவர்கிட்ட. அப்புறம் இவர் யாரையெல்லாம் ஜெயிச்சாருன்னு கேட்டுப்பாங்கன்னா, வெண்ணி போர்க்களத்துல சேரரையும் பாண்டியரையும் அவர்களுக்கு உதவிய 11 வேளிர்புற தலைவர்களையும் வெண்ணி போர்க்களத்துல, அதான் தலையானங்காலத்து செருவெண்ட அப்படி எதுவும் வரும் நினைங்க. தலையான காலத்து போர், வெண்ணி போர்க்களத்துல ஜெயிச்சது யாருன்னு கேட்டா இவரு. அப்புறம் பெருநெற்கிள்ளி, மற்றொரு அரசன் வேத வேள்வியான ராஜசூய யாகத்தை நடத்தியது யாருன்னு கேட்டா பெருநெற்கிள்ளி அப்படிங்கிற சோழ அரசன் என்னது யாகத்தை பண்ணியிருக்கான், ராஜசூய யாகத்தை மேற்கொண்டது யாருன்னு கேட்டா பெருநெற்கிள்ளி. அப்புறம் கரிகாலன் இறந்து போன பிறகு உறையூர் மற்றும் புகார் நகர அரச குடும்பத்தினிடையே வாரிசுரிமை பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த ஆட்சி அப்படியே முடிஞ்சு போயிடும். அப்புறம் சேரர், ஓகே கொஞ்சம் இருக்கு, ஒரு பேஜ் முடிச்சு விட்டுறேன். சேரருடைய தலைநகரம் வந்து வஞ்சி, கேரளா பகுதிகள், அப்புறம் நம்ம தமிழ்நாட்டினுடைய கொங்கு பகுதி, அப்புறம் கொஞ்சம் கன்னியாகுமரி பகுதி. எல்லாம் கன்னியாகுமரி ஏற்கனவே கேரளா கூட இருந்ததுனால கேரளா பகுதி, அப்புறம் வந்து அந்த கொங்கு பகுதி, இதெல்லாம் வந்து சேரர் பகுதிகள்லாம் வரக்கூடியது. அவருடைய தலைநகரம் வஞ்சின்னு சொல்லுவாங்க. அவருடைய கடற்கரை மேற்கு கடற்கரை தான் அவங்களுக்கு வரும். அதுல முசிறியும் தொண்டி ரொம்ப முக்கியமானது. முசிறி தொண்டி சோழர்களுக்கு பூம்புகார்னு பாத்தீங்க, புகார் நகரம், காவிரி பூம்பட்டினம், அது என்ன சொல்லலாம் துறைமுகம்னு சொன்னீங்க. இவங்களுக்கு முசிறியும் தொண்டியும் வந்து சேரர்களுக்கு. சேரர்கள் ஞாபகம் வந்தாலே உங்களுக்கு இளங்கோவடிகள் ஞாபகம் வரணும், சேரன் செங்குட்டுவன் ஞாபகம் வரணும். ஓகேவா, வஞ்சிக்கு இப்போ என்ன எந்த இடத்துல இருக்குன்னா, வஞ்சி வந்து கரூர்னு சொல்றாங்க. தமிழகத்துல ஒரு கரூர் ஊர் இருக்குல்ல, அந்த ஊரை தான் வந்து வஞ்சின்னு சொல்றாங்க. சரி, அதே மாதிரி கேரளத்திலயும் திருவஞ்சை களத்துக்கு பேர் தான் வஞ்சின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஒரு வஞ்சிக்கு எத்தனை பேர் சண்டை போடுறாங்கன்னு பார்த்து தமிழ்நாட்டுக்காரன் அது கரூருங்கான், கேரளாக்காரன் அது திருவஞ்சை களங்கிறான். ஆக மொத்தத்துல எங்க இருந்தாலும் சரிதான், அது சேரர்களுடைய பகுதி. ஓகே, அப்புறம் 8 சேர அரசர்கள் குறித்து அவர்கள் ஆண்ட நூல் பற்றி சொல்லக்கூடியது பதித்து பற்று. சரியா, 10 பத்தி பேசக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா சேர அரசர்கள். சேர 10 அடிக்கணும் அப்படி படிச்சோன்னு, சேர 10 அடிக்க வைங்க. அதான் என்ன 10, பதிற்று 10, சேரு 10. அப்போ சேரு 10, அதாவது 10ன்னு படிக்கலாம். வயல்வெளியே 10ன்னு படிப்பாங்க, அங்க சேரு சகலியமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதாவது வழி சேரர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் வந்து பதித்து பற்று. அப்போ கரிகாலனை பத்தி சொல்லக்கூடியது வந்து யாருன்னு சொன்னீங்க, அந்த உருத்திரங்கண்ணனார். சரியா, ரைட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டினப்பாலை மாத்தி போட்டுற விடாது. அப்புறம் இந்த பதித்து பட்டுல புகழூருக்கு அருகில் உள்ள கல்வெட்டுகள் பற்றி குறித்து 3 தலைமுறைகளை பத்தி சொல்லுது. இந்த கரூர்ல இருக்கக்கூடிய புகழூர்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல கல்வெட்டு இருக்கான். அதுல வந்து சேரனுடைய 3 தலைமுறைகளை பற்றி அதை குறிப்பிடுகிறது. அதுக்குள்ள ஒரு ஆளுக்கு பேர் வந்து சேரல் இரும்புரை. தன் பெயரில் நாணயங்களை வெளியிட்டுள்ளது யாருன்னு கேட்பாங்க, முக்கியமானது. தன் பெயரில் நாணயங்களை வெளியிட்டுள்ளவர் யாருன்னு கேட்டா சேரல் இரும்புரை. சரியா, நாணயத்தை இரும்பு அறைக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருந்தாரு அப்படின்னு படிச்சுக்கிட்டீங்கன்னா சேரல் இரும்புரை நாணயங்களை வெளியிட்டுள்ளார். அப்புறம் இமயவர்மன் உங்களுக்கு தெரியும், நெடுஞ்சேரலாதனும் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனும் செங்குட்டுவனும் முக்கிய சேர அரசர்கள்ல முக்கியமான ஆட்கள். இந்த செங்குட்டுவனை பத்தி சொல்ல போனா அவர் என்ன செய்வாரு, கண்ணகிக்கு பல குறுநிலைமையில செங்குட்டுவன் வெற்றி கொண்டுள்ளார். அவர் கடற்கொள்ளைகள் கிடைக்கிறது மூலம் முஸ்லிம் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார் என்று கூறப்படுகிறது. ஓகே, அந்த கதையில வந்துருங்க. அப்புறம் அந்த கண்ணகிக்கு கங்கையில இருந்து கல்லு கொண்டு வந்து கோயில் கட்டினது யாருன்னு கேட்டா அந்த சேரன் செங்குட்டுவனை சொல்லுவீங்க. ஓகேவா, அதுல கொடுக்கல, போன பாடத்துல பார்ப்போம். அவங்களுடைய நாணயத்துல சேரர்களுக்கு என்ன அந்த இது சின்னங்களுக்கு கேட்டீங்கன்னா வில் அம்பு சின்னம் படிச்சிருப்பீங்க. அப்புறம் கடைசியா பாண்டியர்கள்.
தாமிரபரணி நதிக்கரையோரம், அது மாதிரி வைகை, இந்த ஆற்றங்கரையில இருந்தவங்க தான் யாரு, இந்த பாண்டியர்கள். அவங்களுடைய துறைமுக நகரம் தான் இந்த கொர்க்கை. ரொம்ப முக்கியமானது. முக்கிய துறைமுகம் எதுன்னு கேட்டா கொர்க்கை. முக்கியமா முட்டுக்குளிப்பு நடக்கும், சங்குகள் சேகரிப்பு இந்த பாண்டியர்களுடைய துறைமுகத்துல நடந்துச்சு. கொர்க்கையை பத்தி தலைவர் பெரிப்புலசினுடைய குறிப்புகள் இருக்கு. பெரிப்புலஸ்ல ஆசிரியர் கிடையாது நம்ம பார்த்தோம், ஆசிரியர் தெரியாதுன்னு சொன்னோம். அதுல அந்த வார்த்தைக்கு பேர் வந்து கொல்ஹொய். என்ன வார்த்தை? கொல்ஹொய்ங்கிறது இந்த பாண்டியர் பகுதியை பற்றி கொர்க்கையை சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பேர் தான் என்னது, கொர்க்கையை தான் கொல்ஹை அப்படிங்கிறாங்க. அந்த பெரிப்புலஸ் ரோமானியர்கள் வந்து கொர்க்கை எப்படி சொல்லியிருக்காங்க, கொல்ஹை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சின்ன மீன் தெரியும், ஒரு புறம் யானையின் உருவமும் மற்றொரு புறம் மீனின் உருவமும் இருக்கும். கேரளத்தின் தெற்கு பகுதிகளின் மீது போர் தொடுத்து கோட்டையத்துக்காரர்களுடன் நெல்கிண்டா துறைமுகத்தை தங்களுக்கு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் இந்த பாண்டியர்கள். சரி, அப்புறம் மாங்குளம் மதுரைக்கு பக்கத்துல இருக்குன்னு சொன்னேன். மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய அரசன் நெடுஞ்செழி. இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கலாம். குளத்துல செளி இருக்கும், அதனாலதான் இது என்னது, நெடுஞ்செழியை பற்றி குறிப்பிடுகிறது. நெடுஞ்செழி குளத்துல செளி இருக்கிறதுனால மாங்குளம் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறதுன்னு கேட்டா நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகிறது. ரொம்ப முக்கியமானது. அப்புறம் மதுரை காஞ்சி, மதுரையை பத்தி குறிப்பிடக்கூடிய ஒரு நூல் வந்து மதுரை காஞ்சி. அது இந்த முதுகுடுமி பெருவெளியையும் நெடுஞ்செழியனான தலையானங்காலத்தை செறிவந்த நெடுஞ்செழியனையும் மன்னர்களை பற்றிலாம் அந்த நூல் வந்து குறிப்பிடுகிறது. ஓகேவா? அப்புறம் நெடுஞ்செழியன் சேர தலையானங்காலத்து செறிவந்த பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படி ஒரு பேர் உண்டு. ஏன்னா அவர் வந்து பாண்டியர். அவர் யாரெல்லாம் எடுத்து போரிடுவார்னா சேரர், சோழர், 5 வேளிர் குல சிற்றரசர்கள் ஆகியோரின் கூட்டுப்படைகளை எங்க ஜெயிச்சாராம், தலையானங்கானத்து போர்ல ஜெயிச்சதாக ஒரு தகவல் இருக்கிறதுனால தான் அவருக்கு பேர் தலையானங்கானத்து சிறுவந்த பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு பேர் வரும். ஓகேவா? அப்புறம் கொர்க்கையின் தலைவன் யாருன்னு கேட்டா இவருதான். பரதவர்களின் தலைவன் யாரு, மீன் பிடிக்கக்கூடியவங்களுடைய தலைவன் யாருன்னு கேட்டாலும் இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் தான். கொர்க்கையின் தலைவன் யாருன்னு கேட்டாலும் நீங்க யாரதான் சொல்லணும், பாண்டிய நெடுஞ்செழியன். தென்பகுதி பரதவர்களின் தலைவன் யாருன்னு கேட்டாலும் பாண்டிய நெடுஞ்செழியன். ஓகே, அப்புறம் இந்த அட்டவணை எல்லாருக்கும் தெரியும். குறிஞ்சின்னு என்ன பகுதி, மலை சார்ந்த பகுதி, முல்லை காடும் சார்ந்த பகுதி, மருதம் வயலும் சார்ந்த பகுதி. அங்க முக்கியமான பொருள் விவசாயம் தான் நடக்கும். நெய்தல்ங்கிறது கடலும் சார்ந்த இடமான உப்பு உற்பத்தி, மீன் பிடித்தல்ங்கிறது நெய்தல் நடக்கும். பாலையில என்னது, மணலும் சார்ந்த பகுதி. இங்க வாழக்கூடியவங்க என்ன செய்வாங்க, மேக்சிமம் திருட்டு கொள்ளையடிப்பதுதான் தொழிலாக கொண்டிருப்பாங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா பாலை நிலத்துல வேளாண்மைக்கு சாத்தியம் இல்லை, வறண்ட பகுதி இல்லையா. ரைட், அப்போ இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ 5.4 வரை நான் முடிச்சிருக்கேன். நீங்க முடிக்க வேண்டியது 5.5, 5.6. அவ்வளவுதான். அப்புறம் கீழடியை பத்தி தகவல் இருக்கும், அது எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தான். அப்போ 5.6. அப்புறம் 5.7 கொஞ்சம் இருக்கு, அதுல ரொம்ப இல்லை. அடுத்து 5.8 அதோட பாடம். நான் ஒரு 3 பாயிண்ட் முடிச்சிருக்கேன். இது உள்ள சின்ன பாயிண்ட் தான், நான் ரீட் பண்ணி எல்லாம் நோட் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். ஜஸ்ட் அதை ஒருக்கா ரீட் பண்ணி பார்த்துருங்க இந்த வாரம் எக்ஸாம். சரியா? இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம், வேற வழி இல்லை. இன்னைக்கு லீவு நாளில் அதான் கூட கொஞ்சம் எடுத்துட்டு. ஓகேவாப்பா, எல்லாரும் இருக்கிறீங்களா? ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் ஸ்பீடாக போயிருப்பேன், வேற வழி இல்லை. சரி, நீங்க கொஞ்சம் ரீட் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சரியா? ஓகேப்பா, ஓகே, தேங்க்யூ. கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஓகே ஓகே, பாய். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி